पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शांति शांति शांतिः। ओम असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ओम शांति शांति शांतिः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वन्दे गुरूणां चरणारविन्दे सन्दर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हि सत्सवो व्यात्सितविमलतनुः योगतो योगयुक्तः योगतो योगयुक्तः। ॐ अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்துல சமாதி பாதம் முடிஞ்சு சாதனா பாதம் 2வது பாதம் ஆரம்பிச்சிருக்கோம். இதுல முதல் சூத்திரம் நேற்று பார்த்திருக்கோம், வியாச பாஷ்யம் பார்த்திருக்கோம். தபஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணிதானானி கிரியாயோகா. கிரியாயோகம் அப்படின்றது 3 விஷயங்களை சொல்றது. ஒன்று தபஸு. தபஸுக்கு நம்ம என்ன மீனிங் பார்த்துருக்கோம் அப்படின்னா, இந்த தேகத்தையும் இந்திரியங்களையும் ஃப்ரை பண்ற மாதிரி வாட்டுதல், காயக்லேஷம் அப்படின்னு பேர். இதை இந்திரியங்களுக்கு போகம் கொடுக்காமல், சுகத்தை கொடுக்காமல், வலுக்கட்டாயமா அதை துக்கம் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தபஸ்ன்னு பேர். அப்ப அந்த தபஸ் விதவிதமான தபஸ் இருக்கு. நிறைய விதவிதமா தபஸ் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரங்கள்ல. அது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, பியூரிஃபிகேஷன்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரதானமான பியூரிஃபிகேஷன் கர்மா எதுனா இந்த தபஸ் தான். அதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான இதா சாதனைகள்ல மோட்ச மார்க்கத்துல போறவங்களுக்கு தபஸ் முக்கியமா சொல்லப்பட்டிருக்கு. தபஸ்னாவே என்ன எடுக்கணும் அப்படின்னா, இந்திரிய நிகிரகம். இதுதான் தபஸ். மனோ நிகிரகமும் இந்திரிய நிகிரகமும் தான் தபஸ். கூட பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், சுவாத்தியாயம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சுவாத்தியாயத்துக்கு என்ன மீனிங் பார்த்துருக்கோம்?
ஒரு மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா மோட்ச கிரந்தங்களை அபியாசம் பண்றது. இப்ப யோக சாஸ்திரம்ன்றது மோட்ச கிரந்தம், மோட்சம் கொடுக்கறது தான். இது சொரூபத்துல நிக்க வைக்கிறது இல்லை, கைவல்ய அவஸ்தையை கொடுக்குது, நிர்விகல்ப சமாதியை கொடுக்கறது மூலமா மோட்சத்தை கொடுக்குது. அப்ப இந்த சாஸ்திரம் வந்து மோட்ச சாஸ்திரம். பகவத்கீதா வந்து பாத்தீங்கன்னா மோட்ச சாஸ்திரம், உபனிஷதங்கள் மோட்ச சாஸ்திரம். இதை எல்லாத்தையும் டெய்லி நம்ம அத்தியனம் பண்றோம்ல, டெய்லி கேட்கறோம், விசாரம் பண்றோம்ல, இதுக்கு பேர் சுவாத்தியாயம் அப்படின்னு பேர். அப்புறம் ரெண்டாவது மீனிங் என்ன எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டாவது மீனிங் ஓங்கார அபியாசம். சுவாத்தியாயம்ன்றதுக்கு அர்த்தம் சாஸ்திரத்தோட சாரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்த சாஸ்திரத்தோட சாரம் ஓங்காரம். சுவாமி இது எங்க இருக்கு சுவாமி, மொத்த சாஸ்திரத்தோட சாரம் வந்து ஓங்காரம்னு எங்க சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அருமையான இது வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன உபனிஷத் படித்தோம்? அமிர்தநாதோ உபனிஷத் படித்தோமா? அமிர்தநாதோ உபனிஷத்துல ஓங்காரத்தை பற்றி படித்தோம்ல. அப்போ என்ன சொல்ல வருது அதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் மந்திரமே அமிர்தநாதோ உபனிஷத்துல முதல் மந்திரமே இதாக இருக்கு. சாஸ்திரம் அதீத்திய மேதாவி அபியஸ்ய புனః புனः பரமம் பிரம்ம வித்யாயா உல்காவத்து அந்யதோத்ஸ்ருஜேத் அப்படின்னு ஒரு மந்திரம், முதல் மந்திரம் பார்த்தோம். உங்களுக்கெல்லாம் பிடிஎஃப் அனுப்பியிருப்பேன், எடுத்து பார்த்துங்க. சாஸ்திரத்தை அத்தியனம் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மொத்த சாஸ்திரமும் எங்கிருந்து உண்டானது அப்படின்னா, மொத்த சப்தங்களும் பிரணவத்திலிருந்து உண்டானது. ஓம் அத சொல்றோம்ல, டெய்லி நம்ம 3 வாட்டி சொல்றோமா, ஓம் அத ஓம் அத ஓம் அத்தன்னு. அப்ப இந்த வேதங்கள் எல்லாம் எங்கிருந்து வந்துச்சுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதத்துல இருந்து தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் உண்டாச்சு. சாந்தோக்கியத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, பிரம்மா வந்து தபஸ் பண்ணாருன்னு சொல்லுது. அவர் தபஸ் பண்ணார் என்னன்னா, இந்த மொத்த லோகத்தோட சாரம் இது, எசன்ஸ் இது அப்படின்னு பாக்குறது. இந்த மொத்த லோகத்தோட எசன்ஸ் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 வேதங்கள் உண்டாச்சு. ரிக் யஜு சாமம். இந்த மொத்த லோகத்தையும் எசன்ஸ் எடுத்தா 3 வேதங்கள் கிடைக்கும். அந்த 3 வேதங்களோட சாரம் என்ன அப்படின்னு திரும்பவும் தபஸ் பண்ற. அப்போ காயத்ரியோட வியாகிருதி உண்டாச்சு. ஓம் பூஹு ஓம் புவஹா ஓகும் சுவஹா அப்படின்னு 3 வியாகிருதிகள் உண்டாச்சு. அப்ப வேதத்தோட சாரம் எது அப்படின்னா, பூர் புவ சுவஹான்ற வியாகிருதி. அதுதான் வந்து பாஸ்வேர்டு மாதிரி, வேதத்தோட பாஸ்வேர்டு, எசன்ஸ். அந்த காயத்ரியையும் என்ன பண்றாரு அப்படின்னா திரும்ப தபஸ் பண்றாரு. காயத்ரியோட சாரம் இது அப்படின்னு தபஸ் பண்றாரு. தபஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஓங்காரம் உண்டாயிற்று. அந்த ஓங்காரம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்தத்தோட சாரம். அதுக்கு பேரு சப்த பிரம்மம்னு பேரு. வேதத்துக்கு சப்த பிரம்மம்னு பேரு. வேதத்தோட சாரமா இருக்கிற இந்த ஓங்காரத்துக்கு பேரும் சப்த பிரம்மம்னு பேரு. அப்போ ஈஸ்வரன் இருந்து இந்த ஓங்காரம் வெளிப்பட்டது. ஓம் அத அப்படின்னு பிரம்மாவோட அந்தர்யாமியா இருக்கிற ஈஸ்வரன் என்ன பண்றார், பிரம்மாவோட வாயிலிருந்து வெளிப்படுத்தினார். அப்ப சொல்றோம்ல, அப்போ வேதம் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஓங்காரம் வெளிப்பட்டது. ஓங்காரத்திலிருந்து தான் எல்லாம், காயத்திலிருந்து வந்த வேதங்கள் எல்லாம், வேதத்திலிருந்து இந்த உலகம். அப்போ எல்லா சாஸ்திரங்களோட சாரம் எது அப்படின்னா ஓங்காரம். அப்ப சுவாத்தியாயம்ன்றது நம்ம பேசிக்கா ஆரம்பத்துல படிக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிரந்தங்கள் அபியாசம் பண்றோம். இது எல்லாத்தையும் ஃபைனல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமிர்தநாத உபனிஷத்து என்ன சொல்லுது, கிரந்தம் அதீத்திய, சாஸ்திரம் அதீத்திய மேதாவி. புத்திசாலியா இருக்கிறவன் சாஸ்திரத்தை நல்லா அத்தியனம் பண்ணிட்டு என்ன பண்ணணும், அபியஸ்ய புனః புனः, திரும்ப திரும்ப அபியாசம் பண்ணணும். என்ன அபியாசம், ஓங்காரத்தை அபியாசம் பண்ணணும். என்ன பண்ணணும், பரமம் பிரம்ம வித்யாயா உல்காவத் அந்யதோத்ஸ்ருஜே. இந்த மொத்த வேதத்தோட சாரம், வேதாந்தத்தோட சாரம் எது அப்படின்னா அந்த ஓங்காரம் தான். ஓமித்யக்ஷ ஏகாட்சரம் பிரம்ம. அப்ப அந்த பிரம்ம வித்யா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓங்காரத்தில் அடக்கம். அதனால என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஓமிதி ஆத்மானம் தியாயத்த ஆத்மா, ஓம் என்று ஆத்மாவை தியானிப்பாயா. எல்லா சப்தங்களையும் தூக்கி ஓங்காரத்துல போட்டு ஓங்காரத்தை மட்டும் ஜபிக்கிறதுனால என்ன கிடைக்கும், சமாதி லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா 2வது மந்திரமே அமிர்தநாத உபனிஷத்து சொல்லுது. என்னது, ஓங்காரம் ரதம் ஆருஹ்ய, ஓங்காரம்ன்ற ரதத்துல ஏறி விஷ்ணும் கிருத்வா அத சாரதிங். உகாரத்தை வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு, அந்த உகாரத்தை சாரதியா வச்சுக்கணும். ஓங்காரத்தோடது உகாரத்தை சாரதியா வச்சுக்கிட்டு பிரம்மலோக பதான்வேஷி,
பிரம்ம பதத்தை அடையணும், நான் பிரம்மமா ஆகணும்னு லட்சியத்தை வச்சுக்கிட்டு உகாரத்தை சாரதியா வச்சுக்கிட்டு ஓங்காரம்ன்ற ரதத்துல ஏறி, அப்ப ஓங்காரம் ரதம், உகாரம் பாத்தீங்கன்னா உகாரம் தான், ஓங்காரத்தோட உகாரம் தான் ஓம். அந்த உகார பிரதானமா இருக்கிறது தான் பாத்தீங்கன்னா விஷ்ணு. இந்த விஷ்ணுவை பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், சாரதியா வச்சுக்கிட்டு லட்சியம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் சொரூபத்தை சச்சிதானந்தத்துல நிக்கிறதுக்காக என்ன பண்ணுவேன், ருத்ர ஆராதன தத்பரக. ருத்ரனை பாத்தீங்கன்னா ஆராதனை பண்றவனா யாரு, ருத்ரன். மகாரம் இருக்குல்ல, நாதம், மகாரமும் நாதமும் ருத்ரன், அவனை ஆராதனை பண்ணணும். அப்ப சாரதி எது, சாரதி உகாரம். அப்புறம் பாத்தீங்கன்னா மகாரமும் நாதமும் தான் ருத்ரன், அந்த சிவபெருமானா இருக்கார். அவரை ஆராதனை பண்ணி 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 மெதுவா 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 துரிய பதத்தை அடையணும், இதான் லட்சியம். அப்ப சாஸ்திரத்தை அத்தியனம் பண்ணதுக்கு பிறகு மொத்த சாஸ்திரத்தோட சாரமா இருக்கிற ஓங்காரம். அப்ப சுவாத்தியாயம்ன்றது முதல் ஸ்டெப். சுவாத்தியாயம்னா மோட்ச கிரந்தங்களை அத்தியனம் பண்றது குருநாதர் மூலமா. ரெண்டாவது அத்தியனம் பண்ணிட்டு எல்லாத்தையும் தூக்கி ஓங்காரத்துல போட்டு ஓங்கார அபியாசம் பண்றது. அப்ப சுவாத்தியாயம்ன்றதுக்கு அர்த்தம் ஸ்தூலம் சூக்ஷ்மம்னு 2 அர்த்தம் எடுக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மூணாவது பாத்தீங்கன்னா சாதனையில ஈஸ்வர பிரணிதானம் அப்படின்றது. ஈஸ்வர பிரணிதானம் பண்றதுக்கு இதுக்கும் 2-3 அர்த்தம் எடுக்கலாம். முதல் அர்த்தம் எடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம், ஈஸ்வர பிரணிதானம்ன்றதுக்கு அர்த்தம் சரணாகதி, ஈஸ்வரனை சரணாகதி பண்றது. ஆனா சரணாகதி பண்றதுக்கு எப்படி நிறைய பேர் சொல்றாங்கல்ல, உலகத்துல போயிருந்தீங்கன்னா நான் சரணாகதி பண்ணிட்டேன் சுவாமி, நான் சரணாகதி பண்ணிட்டேன் அப்படின்னு. சரணாகதி பண்ணிட்டா மிச்சம் இருக்குமா, ஆள் இருப்பாங்களா? சரணாகதி பண்ணதுக்கு பிறகு ஆள் இருக்க மாட்டாங்க. அப்ப எத்தனை வாட்டி நீங்க சரணாகதி பண்ணுவீங்க, அப்ப இன்னும் சரணாகதி பண்ணலன்னு அர்த்தம். ஒரு வாட்டி பண்ணிட்டா அதுக்கப்புறம் திரும்ப நீங்க இருக்க மாட்டீங்க. சரணாகதி பண்ணிட்டீங்கன்னா ஆள் காலின்னு அர்த்தம். அப்ப நம்ம பண்ணாமையே இருக்கோம். ஏன் பண்ணாம இருக்கணும்னு, எப்படி பண்றதுன்னு நமக்கு தெரியல. அப்ப சரணாகதின்ற லிட்ரல் மீனிங் சரணாகதி பண்றதுக்கு பேர் தான் ஈஸ்வர பிரணிதானம். அதை பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, யோக சாஸ்திரத்திலே 23 இருந்து 32 வரைக்கும் போன பாதத்தை சொல்லியிருக்கு. தஸ்ய வாச்சகா பிரணவஹா. அந்த பிரணவத்தை என்ன பண்ணணும், தஜ்ஜபஹா ததர்த்த பாவனம், அதை ஜபிக்கணும். அதை ஈஸ்வரனையே மன்மனாபவ மத்யாஜிபவ மாம் நமஸ்குரு அப்படின்னு கீதால சொல்லு, பின்னாடி வரப்போகுது. அனன்ய சேத்தோ, அனன்ய சேத்தசா இருக்கணும், சதா காலமும் என்னிடத்திலேயே புத்திய வைக்கணும். தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்தியச்ச 8th சாப்டர்ல சொல்லுது. சதா காலமும் என்னையே நினைச்சுக்கிட்டு யுத்தம் பண்ணு, பகவானையே நினைச்சுக்கிட்டு. எப்படி பகவான் நினைக்கணும், ஓங்காரத்தை, அவனோட பேரு, அந்த ஓங்காரத்தை சொல்லிக்கிட்டே எல்லா கர்மத்தையும் பண்ணணும். இதுதான். இப்படி பண்ண 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 என்ன ஆகும், சர்வபாவமும் ஈஸ்வரன சிந்தனையாவே ஆச்சுன்னா சரணாகதி பேர். அப்ப சரணாகதின்றது முதல் மீனிங். அதுக்கான உபாயம் எது அப்படின்னா இந்த ஓங்கார அபியாசம். அப்ப ஈஸ்வர பிரணிதானம்ன்றதுக்கான 2வது மீனிங் ஓங்கார அபியாசம். அப்புறம் 3வது பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் இங்க சொல்றார் வியாச பாஷ்யத்துல, சரணாகதிக்கு 3வது அர்த்தம் என்னன்னா எல்லா கர்ம பலன்களையும் ஈஸ்வரனுக்கு தியாகம் பண்றது, அதே மாதிரி கர்மத்தையும் தியாகம் பண்றது. இன்னைக்கு காலையில கூட நம்ம அதுதான் என்ன பார்த்துட்டு இருக்கோம், சமாதி லாபத்துக்கு பாத்தீங்கன்னா காலையில பார்த்துட்டு இருக்கோம்ல, கர்மயோகம் ரொம்ப மெயின் பர்பஸே கர்மயோகம் முக்கியமா பண்ணலன்னா சமத்துவத்தை அடைய முடியாது அப்படின்னு கனெக்ட் ஆகுதா உங்களுக்கு? அப்ப இங்க சொல்றார் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் 12வது சாப்டர்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில சொன்னல 12:6, அதே மாதிரி 3வது அத்தியாயத்துல 9, அதுக்கப்புறம் 19, 30 3 ஸ்லோகம் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 5வது அத்தியாயத்துல 10 பிரம்மன் யாதாய கர்மாணி சங்கம் தெக்துவா கரோத்திய லிப்யதே ரச பாப்பேன பத்மபத்திரம் இவாம்பசா. ஈஸ்வரன் இடத்துல எல்லா கர்மத்தையும் சமர்ப்பணம் பண்ணிட்டு சங்கம் தெக்துவா, பலன் மேல ஆசை இல்லாம யாரு கர்மா பண்றானோ அவன் பாத்தீங்கன்னா கர்மங்களால் சம்பந்தப்படுவதில்லை, ஒட்டுவதில்லை. புண்ணிய பாப்பமே உங்களை டச் பண்ணாது. அப்ப விசிராந்தியா இருக்க முடியும். அப்ப அதுதான் பாத்தீங்கன்னா இங்க ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஈஸ்வர பிரணிதானத்துக்கு முக்கியமான அர்த்தம் யாரு, வியாச பகவான் சொல்றார், கர்ம பலன்களையும் கர்மத்தையும் சேர்ந்து தியாகம் செய்தல் எதுவோ அதுக்கு பேர் தான் ஈஸ்வர பிரணிதானம். அப்ப என்ன அர்த்தம், ஸ்லேவ் ஆயிட்டேன்னு அர்த்தம். பகவானுக்கு தாசன். அவரா பார்த்து ஏதாவது ஒரு பண்ணோ பிரெட்டோ போட்டா போதும் சார், ஏன்னா ஸ்லேவுக்கு அதானே கிடைக்கும்.
தோசை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் தோசையெல்லாம் கிடைக்காது ஸ்லேவுக்கு. பிஞ்சு போன தோசையெல்லாம் நம்ம தோசை ஊற்றும் போது எங்கள் வீட்டில் தான் பார்த்துருக்கேன். மெய்டுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 தோசை சரியாகவே வராதா, பிச்சு பிச்சு கிடக்கும். அந்த தோசையெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுருப்பாங்க. டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு யாராவது வருவாங்க, இல்லை துணி துவைக்கிறதுக்கு அம்மா யாராவது வருவாங்க. அப்போ தோசை அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தோசையெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. முன்னாடி அப்படி தான் நடந்துட்டு இருந்துச்சு. மெய்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் தோசையெல்லாம் கிடைக்காது. அப்போ ஆசைப்படலாமா? அப்போ நம்ம வந்து ஈஸ்வரனுக்கு மெய்டா வேலைக்காரனா இருக்கிறோம்னு வச்சுக்கலாம், தாசனா ஸ்லேவா இருக்கோம் அப்படின்னா, நம்ம முழு தோசை எனக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படலாமா? படக்கூடாது. ஆனா அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பண்ணுவாங்க, சில சமயம் நல்ல தோசையை எடுத்து கொடுத்துருவாங்க. போட்டுப்பா, நமக்காக எவ்வளவு வேலை செய்யறாங்க அவங்க அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸான தோசையும் நெய் போட்டு தோசையும் கூட நெய் ரோஸ்ட்டும் கொடுத்துருவாங்க. சில சமயம் பிஞ்சு போன தோசையும் கிடைக்கும் மெய்டுக்கு, சில சமயம் நல்ல நெய் போட்ட நெய் ரோஸ்ட்டும் கிடைக்கும். இதே மாதிரி அப்ப சாய்ஸ் இருக்கா அப்படின்னா, மெய்டுக்கோ இல்லை ஸ்லேவுக்கோ சாய்ஸ் இல்லை. அப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கர்ம பலன்ல சாய்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கர்ம பலன்ல நமக்கு சாய்ஸ் இல்லை. ஈஸ்வரன் தான் எஜமானன். அவனா பார்த்து எதையாவது கொடுத்தானோ அதை ஸ்வீகாரம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்க, திருப்தியோட இருக்க. அப்ப மனசு எப்படி இருக்குன்னா ரொம்ப குவைட் ஆகும். இதுக்காக தான் கர்ம பலன தியாகம் பண்றது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கர்மத்துல கூட துக்கம் இருக்கு. ஏன் இதெல்லாம் நான் பண்றேன் அப்படின்னு, இதை பண்ணணுமா அதை பண்ணணுமான்னு கொஸ்டின் வரும். ஒரு ஸ்லேவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கானா? அதுவும் இல்லை. கர்மத்தை தூக்கி பகவான் பண்றார், பண்ண சொல்றார், நான் பண்றேன், நான் வேலைக்காரன் அப்படின்னு நினைச்சு பண்ணும்போது உங்களுக்கு சாய்ஸே இல்லை. என்ன ரோல் கொடுத்துருக்கோ அதை மட்டும் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அப்ப கர்ம பலனையும் கர்மத்தையும் சேர்ந்து தியாகம் பண்ணிட்டா சரணாகதி வந்து பார்த்தீங்கன்னா இயல்பாகவே நடந்துடும். முடிஞ்சு போச்சு. தாசன், ஈஸ்வரனுக்கு நான் தாசன். அதுதான் ரொம்ப பெஸ்டான ஈஸ்வர பிரணிதானம் அப்படி. அப்ப இந்த 3 வந்து பார்த்தீங்கன்னா கிரியாயோகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த கிரியாயோகம் என்ன பண்ணும் சுவாமி, அதனால என்ன லாபம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த சூத்திரம் இன்னைக்கு ஆரம்பிக்குது, 2வது கிளாஸ் இன்னைக்கு. மேல வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் ஒரு சின்ன பாஷ்யம் எழுதுறார். சகி கிரியாயோகா. சகி கிரியாயோகம்னு என்ன அர்த்தம்? அந்த கிரியாயோகமானது பிரயோஜனம் என்ன சாமி? நம்ம எப்பவுமே ஒரு பிரயோஜனம் பார்த்துதானே ஒன்று பண்ணுவோம். கர்மயோகத்துக்கு பின்னாடியும் பிரயோஜனம் இருக்குல்ல. கர்மயோகம் எதுக்காக பண்றோம்? சித்த சுத்தி. ஒரு பிரயோஜனம் இருக்குல்ல. அப்ப எதுக்கு சாஸ்திரம் படிக்கிறோம்? சாஸ்திரம் படிச்சா ஞானம் கிடைக்கும். ஞானம் கிடைச்சா எதுக்கு? ஞானத்தை வச்சு மோட்சம் கிடைக்கும். பிரயோஜனம் இருக்குல்ல. அப்ப இந்த உலகத்துல எதை பண்ணினாலும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஆனா பர்பஸ் இந்த உலகமா இல்ல வந்து ஈஸ்வரனா, இதான் மோட்சமா, இதுதான் வித்தியாசம். ஆனா பிரயோஜனம் தான், எல்லா விஷயத்திலும் பிரயோஜனம் இருக்கு. அப்ப இந்த கிரியா யோகம் பண்றதுனால என்ன சுவாமி பிரயோஜனம் அப்படின்னு கேள்வி கேட்டா, அதுக்காக சூத்திரம் 2வது சூத்திரம் ஆரம்பிக்கும். சமாதி பாவனார்த்தஹ க்லேஷ தனுகரணார்த்தஸ்ச. சமாதி பாவனார்த்தஹ க்லேஷ தனுகரணார்த்தஸ்ச. சமாதி பாவனார்த்தஹ க்லேஷ தனுகரணார்த்தஸ்ச. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் இது. சமாதி பாவனார்த்தஹ, சமாதி பாவனை செய்வதற்கு பிரயோஜனப்படக்கூடியது இந்த கிரியாயோகம். முதல் பிரயோஜனம் என்னது? சமாதியில போய் நிக்கணும். சமாதியில போய் நிக்கிறீங்க அப்படின்னா அங்க பாவனா சொல்லியிருக்கேன் நானு. சமாதிக்கு முன்னாடி விவேக சுடாமணியில வந்து பாத்தீங்கன்னா பாவயாமி பாவயாமி பாவயாமின்னு ஒரு 7 ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லு, தனியா எடுக்கிறேன் நான் உங்களுக்கு. சமாதி போறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் பிரம்மமா இருக்கேன், நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு பாவிக்கணும். அப்ப அந்த பாவனா சித்தி ஆகிறதுக்கு சமாதியில வந்து பாத்தீங்கன்னா அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மின்னு பாவிக்கணும். நிதித்தியாசனத்துல 2 வெரைட்டி நான் சொல்லியிருக்கேன். நிதித்தியாசனத்துலனா வெறும் சமாதி அட்டைன் பண்ணும்போது நீங்க கண்ண மூடி உட்காருவீங்க. அந்த கண்ண மூடி உட்காரும் போது வந்து பாத்தீங்கன்னா 2 விதமான விஷயங்கள் நடக்கும். முதல்ல ஸ்தூலம் நிதித்தியாசனம், அதுக்கப்புறம் சூக்ஷ்மம் நிதித்தியாசனம், 2 இருக்கு. இந்த ஸ்தூலத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பாவம் பண்ணணும் அப்படின்னா, நான் பிரம்மமா இருக்கேன், இது எல்லாம் பொய். நான் பிரம்மமா இருக்கேன், இது எல்லாம் திருஷ்யம், இதெல்லாம் திருஷ்யம், இதெல்லாம் திருஷ்யம். நான் திரஷ்டாவா இருக்கேன், இதெல்லாம் திருஷ்யமா இருக்கு. நான் ஆத்மாவா இருக்கேன், நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு பாவிக்கிறேன். எனக்கு அந்நியமா இருக்கிறதெல்லாம் திருஷ்யம், இதெல்லாம் மாயா, இதெல்லாம் மித்தியா அப்படின்னு பாவிக்கிறது.
இதை பாவிக்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாயா மித்தியா அப்படின்னு சொல்லி அதை அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணதுக்கு பிறகு தான்ல நிற்கிறது சூக்ஷ்ம நிதித்தியாசனம் ஸ்டார்ட் ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேஸ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நிதித்தியாசனத்துல போய் சமாதி அபியாசத்தை பண்றதுக்கு உங்களுக்கு எது பேஸா இருக்கணும் அப்படின்னா அந்த கிரியா யோகம் தான் பேஸ். இன்னைக்கு காலையில ஆச்சாரியர் சங்கரர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, உபாயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபாயம் 3வது ஸ்லோகம் 6வது அத்தியாயத்துல 3வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். ஆருருக்ஷேர் முனேர் யோகம் கர்ம காரண முச்சியதே. பார்த்தோமா? சம்பந்தப்படுத்திட்டே வாங்க. இன்னைக்கு இன்னுமே பார்க்க போற ஸ்லோகங்கள் எல்லாம், கீதால பார்க்க போறது எல்லாம் அப்படியே யோக சூத்திரத்துல கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். சித்தாந்தம் மட்டும் வேதாந்தத்துல பிரம்மம்னு எடுக்கணும், இங்க யோகத்துல இண்டிவிஜுவல் ஆத்மான்னு எடுக்கணும். இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். வேற எந்த பிரக்ரியால வந்து பாத்தீங்கன்னா, சமாதியில வந்து பாத்தீங்கன்னா எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. ஒரே பிரக்ரியா, ஒரே மெத்தடாலஜி. ஆனா விஷயம் மட்டும் என்னது, இண்டிவிஜுவல் ஆத்மால யோகம் நிக்கிறத பத்தி பேசும். வேதாந்தம் வந்து மொத்த டோட்டல் கான்சியஸ்னஸ் பிரம்மத்துல நிக்கிறத பத்தி பேசும். இதுதான் வித்தியாசப்படுது. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா கிரியா யோகத்துல என்ன பார்த்திருக்கோம், முதல்ல என்னது பார்த்திருக்கோம், தபசு. இந்திரிய நிகிரகம் தானே தபஸ்ன்னு இப்ப நான் சொன்னேன். இன்னைக்கு காலையில் வந்தோடனே சொன்னா தபஸ்னா என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திரிய நிகிரகம் மனோ நிகிரகம், இதுதான் தபஸ்ன்னு பேர். நம்ம கீதால வந்து பாத்தீங்கன்னா 2வது சாப்டர்ல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்திரிய நிகிரகம். தஸ்மாத்வம் இந்திரியான் யாதவ் நியமிய பரதர்ஷப பாப்மானம் பிரதிகேனம் ஞான விஜான நாசனம். கீதால வந்து 3:39 40 3:40 பார்த்துருக்கோம். 3:39 40. தஸ்மாத்வம் இந்திரியான் யாதவ் நியமிய பரதர்ஷப பாப்மானம் பிரதிகேனம் ஞான விஜான நாசனம். முதல்ல நீ உன்னோட சென்ஸ் ஆர்கன்ஸை கண்ட்ரோல் பண்ணு. அதே மாதிரி 41 யதாத்மான்னு வந்துட்டே இருக்கா. 5வது அத்தியாயத்துல சூத்திரபூத்தமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம 3 ஸ்லோகம் பார்த்தோமா. கடைசியில அந்த 3 ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா 3 சொல்லிச்சா. அந்த 3க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வார்த்தையில பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு, 28வது ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா தெரியும். யதேந்திரிய மனோபுத்தி முனிர்மோக்ஷ பராயணாக இருக்கா. யதேந்திரிய மனோபுத்தி, இந்திரியங்களை நிகிரகம் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும். மனசை கண்ட்ரோல் பண்றது, புத்தியை கண்ட்ரோல் பண்றது, இதுதான் தபஸ். நம்ம பண்றோமே இந்த நாக்கையும் இந்த கண்ணு காது மூக்கெல்லாம் நமக்கு கண்ட்ரோல் இல்லை. என்ன சுவாமி பண்ணணும், கண்ட்ரோல் பண்றதுக்கு தபஸ் பண்ணுங்க போதும். தபஸ் பண்ணா, தபஸ்னா என்ன சுவாமி, அதுக்கான விஷயங்களை கொடுக்காம மௌன விரதம் தபசு. நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 மாசத்துக்கு யூடியூப் பார்க்க மாட்டேன் தபசு. நான் 1 மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ எதுவும் கேட்க மாட்டேன் தபசு. காசிப் 1 மாசத்துக்கு யார்கிட்டையும் காசிப்பே பண்ண மாட்டேன் தபசு. உப்பு இல்லாம ஒரு மாசத்துக்கு உப்பு போட்டுக்காம சாப்பிட போறேன் தபசு. காரமே சேர்க்க போறது இல்ல தபசு. இது மாதிரி தரையில, வெறும் தரையில 48 நாள் படுக்க போறேன். ஏன்னா விரத காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்கள சபரிமலைக்கு ஆரம்பிச்சிருச்சா. சபரிமலைக்கு வந்து 48 நாள் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, 3 வேளை குளிப்பாங்க. அதுவும் இந்த சபரிமலைக்கு போறவங்களோட நான் பாக்குறேன், அப்படியே சாதாரண இருந்த பெர்சன் கூட வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஜொலிப்பார். பாத்தீங்கன்னா தெரியும், பார்க்கும்போதே ஒரு தெய்வீக தன்மை வந்துடும். ஏன்னு கேட்டீங்கன்னா விரதம், அந்த விரதம் இவங்களை என்ன பண்ணுதுன்னா நல்லா தங்கத்தை புடம் போடுற மாதிரி ஆக்கிடுது. நான் பார்ப்பேன் இங்க வந்து மேல்மருவத்தூர் இதுக்கு வந்து ஆதிபராசக்திக்கு மாலை போட்டு பெண்கள்லாம் வராங்கல்ல, ஐயோ எனக்கு பார்க்கறதுக்கு தேவதை மாதிரியே இருக்குங்க. எல்லா பொண்ணுங்களையும் பார்த்தா என்ன சௌந்தரியமா இருப்பாங்க தெரியுங்களா. சாதாரண பெண்கள், எந்த அழகாலாம் இருக்க மாட்டாங்க, சாதாரண குடும்ப பெண்களா இருப்பாங்க. அதுவும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லம் ஏரியாவில் இருக்கிறவங்களாம் கூட வருவாங்க அந்த மாலை போட்டுக்கிட்டு. அந்த மாலை போட்ட மாத்திரத்துல மேஜிக் நடக்கும் பாருங்க. ஐயோ தேவதையே வந்த மாதிரி இருக்கும். கையெடுத்து கூப்பிட்டு நமஸ்காரம் பண்ணலாம் போல இருக்கும். நான் போகும்போது வரும்போதெல்லாம் பார்த்துட்டே போவேன். அந்த சிவப்பு ட்ரெஸ்ஸை போட்டு அந்த பெண்கள் போனாங்கன்னா ஏதோ ஒரு சௌந்தரியம் வந்துருங்க, தேவதா பாவம். என்ன தெரியுங்களா, ஒன்றும் இல்லை, விரதம், வேற எதுவும் இல்லை. 3 வேளை குடிக்கிறது, பச்சை தண்ணியில குடிக்கிறது, சுடு தண்ணியில இல்லை, பச்சை தண்ணியில குடிக்கிறது. விரதங்கள் ஃபுட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேளை அவாய்ட் பண்றது, ஒரு வேளை ஃபுட் எடுக்கிறது, அதுவும் பழம் பால் ஏதாவது எடுத்துக்கிறது. இது மாதிரிலாம் பண்ணும்போது சபரிமலைக்கு போறவங்கள்ட்டையும் சரி, இந்த ஓம் சக்தி கோயில் போறவங்க விரதங்கள் இருந்தாவே உங்களுக்கு என்ன ஆகுது, நல்ல பியூரிட்டி வந்துடுது. உங்களுக்கு நல்ல பியூரிட்டி வந்து பாத்தீங்கன்னா வர ஆரம்பிச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தபஸ்ன்றதுக்கு அர்த்தமே என்ன அப்படின்னா, இந்திரிய நிகிரகம் மனோ நிகிரகம் தான் தபஸ்.
அதுக்கப்புறம் சுவாத்தியாயம் வந்து பார்த்தீங்கன்னா உபாசனம் சொன்னா இன்னைக்கு காலையில் சொல்லும் போதே சொன்னேன். கர்மத்தில் எதை சேர்க்கணும்? ஸ்தூல கர்மத்தையும் சேர்க்கணும், சூக்ஷ்ம கர்மத்தையும் உபாசனையும் சேர்க்கணும். அப்ப சுவாத்தியாயம்ன்றது ஓங்கார அபியாசம் வந்து சூக்ஷ்மத்தை வந்துருமா? ஓங்கார அபியாசம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், அது சூக்ஷ்மத்துல வந்துடும். அதுக்கப்புறம் ஈஸ்வர பிரணிதானத்துல என்ன பார்த்துட்டு இருக்கோம்? கர்மயோகம். கர்ம பலன தியாகம் பண்றது, கர்மத்தையும் தியாகம் பண்றது. அப்ப இத மூணுத்தையும் பண்ணும்போது ஆச்சாரியார் சொல்றாரு, கிரகஸ்தர்களா இருக்கிறவங்க, நான் இப்ப சொல்றேன் கீதால சொன்ன மாதிரி சொல்லலாம், இல்லைன்னா நான் சிம்பிளா ஒரே வாக்கியத்துல சொல்லணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், இப்ப யோக சூத்திரம் படிச்சதுனால உங்களுக்கு சொல்லுவேன். யாரெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சமாதி அடையணும்னு ஆசைப்படுறீங்களோ, ஆரம்பிக்கும் போதே நம்ம இப்போ நேத்து பாடத்துல ஆரம்பிக்கும் போதே சொன்னார், யாரெல்லாம் விக்ஷிப்த சித்தத்துல இருக்கமோ, இன்னும் வந்து 40-45% தான் நமக்கு சத்துவ குணம் இருக்கு. நம்ம சத்துவ குணம் வந்து பாத்தீங்கன்னா 70% ஆகணும். வித்தான அவஸ்தையில இருக்கிற நம்ம ஏகாகிர சித்தத்தை அடையணும் அப்படின்னு யாருக்காவது தோணுச்சுன்னா, சமாகித சித்தத்தை அடையணும், சமாதி சித்தத்தை அடையணும்னு யாருக்காவது பிளானிங் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஒரே வார்த்தையில சொல்லுங்க சாமி, கிரியா யோகம் பண்ணணும், அவ்வளவுதான். அப்ப சமாதி லாபம் கிடைக்கிறதுக்கு, சமாதிய பாவம் பண்றதுக்கு, சமாதிய பாவம் பண்ணணும்னா என்ன வேணும்? ராம் 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 ராம்னு ஒரே ராமனையே பாவிச்சுட்டு இருக்கு. பாவிக்கிறதுனா அது உள்ளுக்குள்ளார அவனையே சிந்திச்சுக்கிட்டு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ராம் 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 ராம், கிருஷ்ணா 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 கிருஷ்ணா, முருகா 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 முருகா, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. வடவீதி முருகர் கோயிலில் போனா அந்த ஆள் பார்த்தீங்க அப்படின்னா முருகர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தட்சிணாமூர்த்தி மாதிரியே இருக்காரு, குருஸ்தானம். ஒரு பக்கம் கொஞ்சம் ஸ்டைல மாத்தினீங்க அப்படின்னா அவர் கிருஷ்ணர் மாதிரியே தெரியறாரு, வெங்கடாச்சலபதி மாதிரி இருக்காரு. ஒரு பக்கம் பார்த்தா சாமி வந்து பாத்தீங்கன்னா முருகருக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி வேணா வேஷம் போடலாம் போல இருக்கு. கிருஷ்ணர் வேஷம் போடலாம், எல்லாம் ராமர வேஷம் கூட போட்டா கூட நல்லா இருக்கும். அப்ப நீங்க எதை பாவிக்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, இந்த கிரியா யோகம் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியும்? அந்த சமாதியை பாவனை செய்ய முடியும், அந்த ஈஸ்வரனை பாவிக்க முடியும். மெதுவா சவிகல்ப சமாதிகளை எல்லாத்தையும் தாண்டி நிர்குணத்துல போய் அகமகம்ன்ற ஸ்புரணத்துல நிக்கிறதுக்கும் உங்களுக்கு பேஸ் எது? இந்த கிரியா யோகம். அப்ப ஆச்சாரியார் இதான் வந்து பாத்தீங்கன்னா கீதால ஆரம்பிக்கும் போது முதல்ல சொல்ற 3 ஸ்லோகங்கள் 4 ஸ்லோகங்கள் வரைக்கும் இந்த ப்ராசஸ் தான் போகுது. இத ஒரே ஸ்லோகத்துல சூத்திரத்துல இங்க சொல்லி முடிச்சாச்சு. அப்ப அதான் சொல்றாரு, என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா என்ன பண்றாரு? சமாதி பாவனார்த்தக அப்படின்னா என்ன அர்த்தம்? சமாதியை பாவிப்பதற்கு. பாவித்தல் எங்கெல்லாம் வரப்போகுது? சவிதர்க்கம், நெருவித்தர்க்கம், சவிச்சாரம், நெருவிச்சாரம், சானந்தம், சாஸ்மிதா, இது வரைக்கும் பாவித்தல் வருது. இது எல்லாம் பாவன பிரதானம் இங்கெல்லாம். அதுக்கப்புறம் நிர்விகல்ப சமாதியில வந்து பாத்தீங்கன்னா பாவிக்கிறது இருக்குமா? இருக்காது. ஏன்னா அங்க ஆப்ஜெக்டே இல்லாம போயிடும், வெறும் சப்ஜெக்ட் மட்டும். அந்த சப்ஜெக்ட்ல நிக்கிறது தான் நிர்விகல்ப சமாதி. அப்ப இதெல்லாம் நீங்க பண்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அகம் பிரம்மாஸ்மின்னு ஒரு பாவம் பண்றதுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எது வேணும்? இந்த கிரியா யோகம் தான் வேண்டும் ஆயிடுச்சு. சரி, ஆனா அந்த கிரியா யோகம் இந்த சமாதியை பண்றதுக்கு டைரக்டா சமாதி பண்ண முடியுமா சுவாமி அப்படின்னா டைரக்டா சமாதி பண்ண முடியாது சுவாமி. நான்ல நிக்கலாம் முடியாது டக்குனு இமீடியட்டா. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிளேஷங்கள் அப்படின்னு நம்ம 5 கிளேஷங்கள் அடுத்த சூத்திரத்துல இருந்து பார்க்க போறோம். கிளேஷங்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகணும் அப்படின்னா இந்த உபாசனையினால, இந்த கிரியா யோகத்தினால என்ன நடக்கும் சுவாமி அப்படின்னா தபஸ் பண்றதுனாலையும் ஓங்கார அபியாசத்தினாலையும் இந்த மோட்ச சாஸ்திரங்களை படிக்கிறதுனாலையும் நித்தியம் சிரவணம் பண்ணிட்டு இருக்கிறதுனாலையும் ஈஸ்வர பிரணிதானம் பண்றதுனாலையும் உங்க மனசுக்குள்ளார இருக்கக்கூடிய 5 கிளேஷங்கள் அடுத்தடுத்த சூத்திரத்துல என்னன்னு வியாக்கியானம் பண்ண போறோம். 5 கிளேஷங்கள். கிளேஷம்னா என்ன அர்த்தம்? ஒன்றும் இல்லை, துக்கம் கொடுப்பவை, துக்கத்துக்கு காரணமாக இருப்பவை. துக்கத்துக்கு எதெல்லாம் காரணம் இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்கும் பேரு கிளேஷங்கள்னு பேரு. அந்த துக்கத்தை கொடுக்கக்கூடியது எத்தனைன்னா 5 வெரைட்டியா பிரிச்சு வச்சிருக்கோம். எந்த துக்கமா இருக்கட்டும் உங்களுக்குள்ளார ஃபர்ஸ்ட் துக்கம் சம்பவிக்குதுனாவே அங்க கிளேஷம் இருக்குன்னு அர்த்தம். கிளேஷம் இஸ் ஈக்குவல் டு துக்க காரணம். அப்ப துக்கத்துக்கு காரணமா இருக்கிற அந்த கிளேஷங்கள் என்ன ஆகும் அப்படின்னா கிரியா யோகம் பண்ண இதெல்லாம் மெதுவா தனுகரணார்த்த. தனுகரணம்னா என்ன அர்த்தம்? ரொம்ப லீன் ஆகிறதுன்னு அர்த்தம், மெலிஞ்சு போகும். நல்ல புஷ்டியா திருடமா இருந்த இந்த கிளேஷங்கள்
துக்கத்துக்கு காரணமானவைகள். என்ன பண்ணும், இந்த அபியாசம் பண்ண இந்த கிரியா யோக அபியாசத்தை பண்ண 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 அது மெதுவா 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 மெலிசாய் லீனா பலமில்லாம போயிடும். ஈஸியா கட் பண்ண முடியும், தூக்கி போட்டுடலாம். இப்ப நமக்கு எப்படி இருக்கு, முன்னாடி யோசிச்சு பாருங்க. முன்னாடி பாடம் கேட்கறதுக்கு முன்னாடி, ஓங்காரத்தை பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க, இப்ப எப்படி இருக்கீங்கன்னு பாருங்க. இப்பவே நிறைய துக்கங்கள் போயிருக்கும், கம்மியாயிருக்கும். ஓங்காரத்தை திருடமா, ஓங்கார அபியாசத்தையும் சாஸ்திரத்தையும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும். கூடவே ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அதை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, மனசு வந்து பார்த்தீங்கன்னா துக்கமே பாதி துக்கம் போயிருக்கும். நேரம் இன்னும் தீர்க்க காலம் அபியாசம் பண்ண 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 துக்கமே இருக்காது. இப்போ என்கிட்ட கேட்டீங்க, அப்போ என்ன சுவாமி துக்கம் இருக்கானா, எனக்கு மனசு இருக்கானே எனக்கு தெரியல. நான் இப்போ யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு எவ்வளோ இதாக இருக்கும், மனசு இருக்கான்னு தெரியலையா? ஆமா, எப்போ மனசு இருக்கிறது தெரியும் தெரியுங்களா உங்களுக்கு? மனசு சஞ்சலமா இருக்கும்போது தான் தெரியும் மனசு இருக்கா இல்லையான்னு. மனசு துக்கம் கொடுக்கும்போது தான் தெரியும். டிப்ரெஷன் இது மாதிரிலாம் வரும்போது தான் நம்மளால நிறைய விஷயங்களை அக்செப்ட் பண்ணாத முடியாத போது மனசுன்ற ஒரு இருப்பு தெரியும். நீங்க நல்ல அபியாசியா இருக்க என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, மனசு இருக்குன்றதே தெரியாது. ஏன்னா உங்களுக்கு துக்கம் கொடுக்கறதுக்கே அந்த மனசு இருக்காது, ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா ஆயிடும் உங்களுக்கு. அப்போ வந்து எப்படி இருக்குன்னா, அல்சேஷன் நாய் மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா பெரிய டாபர் மேன் மாதிரி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஜெர்மன் ஷெப்பர்ட் மாதிரி பெருசா இருந்துச்சு. இந்த மனசு துக்கம் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. அதுல இருக்க கிளேஷங்கள் எல்லாம் வந்து தடிச்சு போயிருந்துச்சு. அனாதி காலத்துல இருந்து வந்துகிட்டு இருக்க கிளேஷங்கள் இப்ப கிரியா யோகத்தை பண்றது மூலமா என்ன ஆகும்? கிளேஷங்கள் தனுகரணார்த்த, தனுகரணம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மெலிஞ்சு போகிறது. அர்த்தஸ்டன என்ன அர்த்தம்? அர்த்தம்னா பிரயோஜனம். கிளேஷங்கள் மெலிஞ்சு போறதுக்கு, கிளேஷங்கள் ரொம்ப லீன ஆகிறதை பிரயோஜனமாக கொண்டவை எது? கிரியாயோகம். அப்ப கிரியாயோகத்தோட பிரயோஜனம் எது? முதல்ல கிளேஷங்களை வந்து பார்த்தீங்கன்னா மெலிசாக்கும், அதுக்கப்புறம் சமாதியை கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். ரெண்டு விஷயம். முதல்ல நம்ம ஓங்காரத்தை படிக்கும் போது என்ன பார்த்தோம்? என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னெல்லாம் பார்த்துருக்க பாருங்க. சூத்திரங்கள் ஞாபகம் இருக்கா? தஸ்ய வாச்சக பிரணவஹா, அதுக்கப்புறம் தஜ்ஜபக ததர்த்த பாவனம். அந்த தஜ்ஜபக ததர்த்த பாவனத்தை படிச்சதுக்கு பிறகு அடுத்து என்ன பார்த்தோம்? அடுத்தது பார்க்கும்போது என்ன பார்த்தோம்? தத பிரத்யக் சேதனாதிகமஹா அபி அந்தராய அபாவஸ்ச. சூத்திரம் ஞாபகம் இருக்கா? 29வது சூத்திரம். ஓங்காரத்தை பண்ண 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 தன்னுடைய ஆத்மா அடையப்படும். பிரத்யக் சேத்தன அதிகமாக ஆத்மாவை அடையலாம். கூடவே என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்தது என்ன இருக்கு? அந்தராயங்கள், அப்டக்கல்ஸ். இந்த யோக மார்க்கத்துல போகும்போது நிறைய அப்டக்கல்ஸ் வருமே, அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். நான் அங்கேயே மாத்தி சொல்லியிருக்கேன். முதல்ல யோக மார்க்கத்துல போக ஆரம்பிக்கும் போது அப்டக்கல்ஸ் எல்லாம், அந்த ஓங்காரத்தை சொல்ல சொல்ல அப்டக்கல்ஸ் எல்லாம் போகும். அப்புறம் கடைசியில என்ன பண்ணுவீங்க? அந்த ஆத்மாவை நீங்கள் அடைவீர்கள். அதே மாதிரி தான் இங்கேயும் எடுத்துக்கணும். என்ன பண்ணணும்? முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கிளேஷங்கள் எல்லாம் அப்டக்கல்ஸா இருக்கிறது, துக்கம் கொடுக்கறது கிளேஷங்கள். அது எல்லாம் மெதுவா மெதுவா லீனாயி ஆள் அட்ரஸே இல்லாம போயிட்டு கடைசியில் என்ன ஆகும்? சமாதி பாவம் உண்டாக ஆரம்பிச்சு. அப்ப மாத்தி போட்டுக்கணும். எடுச்சா பாஷ்யத்துக்கு வந்துருங்க, பாஷ்யத்தை பார்க்கலாம். ஆச்சாரிய சொல்ற சகி ஆசேவியமானகா. சகி அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கிரியாயோகம். சனா அதுனா இது அந்த கிரியாயோகம். போன சூத்திரத்துல பார்த்த கிரியாயோகத்தை ஆசேவியமானம்னா என்ன அர்த்தம்? பூரணமா அனுஷ்டிக்கணும். பூர்ணம்னா என்ன அர்த்தம்? இது இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இப்ப பண்ண முடியாது. இப்ப பூர்ணமா பண்ணீங்கன்னா சிரவணம் நடக்காது. அப்ப நான் சொல்லியிருக்கேன், சிரவணம் முடிஞ்சதுக்கு பிறகு, மனனம் முடிஞ்ச பிறகுதான் என்ன பண்ணணும்? இந்த நிதித்தியாசனத்தை இந்த சமாதிக்காக பண்ண வேண்டியது. இப்ப என்ன பண்ண முடியும்? இப்ப வந்து நான் கர்மயோகத்தை பண்ணணும். இப்ப என்ன பண்ணணும்? எந்த கர்மா பண்ணாலும் ஈஸ்வர அர்ப்பணம், ஈஸ்வர பிரணிதானம் பண்ண முடியுமா? டெய்லி காலையில ஒரு சின்ன பூஜை வச்சுங்க. அப்புறம் எந்த கர்மா பண்ணாலும் டே டு லைஃப்ல அதெல்லாத்தையும் ஈஸ்வர அர்ப்பணம் பண்ணுங்க. காலையிலையும் சாயந்தரமும் வந்து ஓங்கார ஜபத்துக்கு உட்காருங்க. அப்புறம் ஏகாதசி விரதங்கள்லாம் இருங்க. விரதங்கள் எவ்வளவு முடியுமா? லீவு நாள்ல வந்து மௌன விரதம் இருங்க. ஒரு நாள், மாசத்துக்கு ஒரு 2 நாள் மௌன விரதம் இருங்க. இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா 12 மணிக்கு மேல கிளாஸ் இல்லைல்ல,
12 மணிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா மௌன விரதம் இருங்க. இப்போ உங்களுக்கு காலையில இருந்தே பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் ஏதாவது கேட்கறேன், நான் ஒன்றும் கேட்கல, நீங்க பாட்டுக்கு மௌனமாவே இருக்கலாம். நான் காலையில 12 மணி வரைக்கும் மௌனம் வச்சுங்க, யார் கேட்க போறா உங்களை? 12 மணி வரைக்கும் மௌனம், அதுக்கப்புறம் வந்து பேசுவேன் அப்படின்னு வச்சுங்க. ஒரு 10 நாள் பிரச்சனை இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்காது. நீங்க ஜீவனம் ஃபுல்லா இருந்தா கூட ஒன்றும் கேட்க மாட்டாங்க. நீங்க பேசினாலும் பேசாம இருந்தா ரொம்ப சந்தோஷம். ஊர்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, சௌக்கியமா இருப்பாங்க. அப்பா நிம்மதியா இருக்கும்பா, இப்போ லவுட் ஸ்பீக்கர் வந்து ஆஃப் ஆகி போச்சு அப்படின்னு நிம்மதியா இருப்பாங்க சுத்தி இருக்கிறவங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தபஸ் இருக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தபஸ் இருக்க முடியும், ஓங்கார ஜபம் பண்ண முடியும், கர்மங்கள் எல்லாத்தையும் ஈஸ்வர பிரணிதானம் பண்ண முடியும். இது எல்லாமே இந்த சிரவண காலத்துல மனன காலத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போறோம். இந்த நிதித்தியாசனம் சொல்லும் போது சமாதி அபியாசம் வந்துருது, தியான யோகம் வந்துடும். அப்ப என்ன பண்ணணும்? ஆசேபியமான டே டு லைஃப் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா யோகஸ்ய பிரதமம் துவாரம் வாங் நிரோதோ அபரிக்கிரஹா நிரீஷாச்ச நிரீஹாச்ச நித்தியம் ஏகாந்தசீலதா. விவேகச்சுராமணியில யோகத்துக்கு முதல் வாசல் என்னப்பா அப்படின்னு கேட்டா யோக சூத்திரத்துல சொல்றாரு. யோகத்துல ஃபர்ஸ்ட் டோர் எதுப்பா அப்படின்னா மௌனம். வாங் நிரோதம், ஃபர்ஸ்ட் வாயை மூடு, நிம்மதியா இருப்பேன், பிரச்சனையே வராது. மௌனினா கலகோ நாஸ்தி. நான் இப்போ உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன்ல, எவ்வளவு ப்ராப்ளம் தெரியுங்களா? நான் பாட்டுக்கு வாய் ஓட்ட வாய், எனக்கு யார் பேரெல்லாம் சொல்லக்கூடாது, எல்லாத்து பேரையும் ஓப்பனா சொல்லி விட்டுருவேன். போன ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்னோட குருபாய் ஒருத்தர் வந்திருந்தேன், RSS. அவர் நல்ல ஆளு. ஆனா மறுநாள் காலையில என்ன பண்ணி விட்டேன், அவரை பத்தி கிளாஸ் சொல்லி விட்டேன். அவரை பத்தி சொன்னோன்னே என்ன போச்சு, ஒரு நாள் கழிச்சு அந்த கிளாஸை யாரோ ரெகுலரா கேட்கறவங்க அவரோட ஃப்ரெண்டு கேட்கறாங்க போல இருக்கு நம்ம கிளாஸை. அவங்க அந்த சுவாமிகிட்ட என்னோட சீனியர்கிட்ட சொல்லிட்டாங்க. சொன்னோன்னா அவர் வந்து ஃபோன் பண்ணி ஒரு மெசேஜ் போடுறாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில், இது மாதிரி போட்டிங்க, என்னை பற்றிலாம் கிளாஸில் பேசியிருக்கீங்க, ரொம்ப நன்றி சுவாமி அப்படின்னு கோபத்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேங்க்ஸ் பண்ணுற விதமாக அவர் இது பண்ணியிருந்தார். அந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2000 வியூஸ் போயிடுச்சு. அந்த ஒரு கிளாஸ் மட்டும் 2000 வியூஸ் போனோன்னு, என்னடா இது ஒரு கிளாஸ் 2000 வியூ போயிருக்கேன், என்ன அப்படின்னா அவ்வளோ ஸ்ப்ரெட்டாக இருக்காது. சன்னியாசிகளை போட்டு கிளின்னு கிழிச்சிருக்கேன் எல்லாத்தையும். எனக்கு தெரிஞ்ச சன்னியாசி, தெரியாத சன்னியாசி, பார்த்த சன்னியாசி, பார்க்காத சன்னியாசி, எல்லாத்தையும் அடிச்சு பெண்டு நிமித்தியாச்சு. வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது இல்லை. அப்ப எத்தனை எதிரிகள்னு தெரியாது. மௌனினோ கலகோ நாஸ்தி சொல்லுது. மௌனமா இருந்தனா கலகம் இல்லை, பேசுனா கலகம். நம்ம வேதாந்தம் பேசினாவே கலகம் தான் வந்துருது. நிறைய இருக்கிறத உண்மையா சொன்னோம் அப்படின்னாவே கலகம் வந்துருது. அப்ப நிதித்தியாசனத்துல போறவன் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, கலகத்துல இப்ப ஃபேஸ் பண்ணலாம். நான் மனனம் பண்றதுனால எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணு, உண்மையா பேசணும். அதே நேரத்துல மௌனத்துக்கு போகும்போது என்ன பண்ணணும், யோகத்துல சமாதிக்கு போகும்போது லோக்கம் என்ன கேடு கேட்டாலும் எனக்கு என்ன, யாரு என்ன பண்ணாலும் எப்படி இருந்தாலும் இருந்துட்டு போகணும். இப்ப சாஸ்திரத்தை யாருக்கும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நான் பாட்டுக்கு பேசாம மௌனத்தை இருக்குது. யோகஸ்ய பிரதமம் துவாரம் வாங் நிரோதம், முதல்ல மௌனம். அது அப்புறம் அபரிக்கிரகம், எதையும் எந்த வஸ்துக்களை யார்ட்டு வாங்காம இருக்கிறது, யார்கிட்டையும் எந்த வஸ்துக்களையும் ஸ்வீகாரம் பண்ணாம இருக்கிறது அபரிக்கிரகம்னு பேரு. எந்த பொருளையும் சேர்த்துக்கணும், ஏன்னா மெயின்டெனன்ஸ் பண்ணணும்ல. ஊர்ல ஏகப்பட்ட பேர் சாமி அப்படின்னு பார்க்க வரவங்க எல்லாம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவிஷனா வாங்கி வந்து கொடுத்துட்றாங்க. ஐயோ அது சமாளிக்க முடியல. என்கிட்ட இருக்கிறது சின்ன ஸ்டோர் ரூம், அந்த ஒரே ஒரு செல்ஃப் தான் வச்சிருக்கேன். அதுல வந்து எவ்வளவுதான் வைக்க முடியல. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அபரிக்கிரகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வஸ்து வந்துச்சுன்னா என்ன ப்ராப்ளம்னா எனக்கு மெயின்டெனன்ஸ் பண்ண முடியல. அப்போ ஒரு சமாதி அபியாசத்துக்கு போறவன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய, இப்போ உங்க வீட்டுல எவ்வளவு போட்டு பொருள் இருக்கும்ல, எல்லா வஸ்துக்களும் என்ன, ஸ்திரீகளோட வேலை என்ன தெரியுங்களா, மெயின்டெனன்ஸ். வேலைக்காரி என்ன பண்ணுவா, தொடச்சி வச்சுக்கிட்டு இருப்பா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அதானே பண்றீங்க. தூக்கி போடுறதுக்கு மனசு வராது, தூக்கி போட மனசு வராம எடுத்து யூஸ் ஆகும். நான் பண்றது தான், நீங்களும் அதான் பண்ணுவீங்க. இது யூஸ் ஆகும் எப்போவாது, இது யூஸ் ஆகும் எப்போவாதுன்னு எடுத்து வச்சுப்போம். கடைசி வரைக்கும் அது யூஸே இருக்காது. ஒரு வருஷமா அது அப்படியே இருக்கும், யூஸே இருக்காது. ஆனா என்ன பண்ணுவோம், தொடச்சி வச்சுட்டு இருப்போம். சமாதி பண்றதுக்கு வேலையை விட்டுட்டு இந்த வஸ்துக்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிருப்போம், மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். சமாதி பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சமாதிக்கு போறவன் வந்து எந்த பொருளையும் அதிகம் சேர்க்கக்கூடாது, எந்த வஸ்துக்களையும் சேர்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் நிரீஷாச்ச ஆசை இல்லாதவனா இருக்கும். ஏன் ஆசை இல்லாதவனா இருக்குன்னு, அதான் நம்ம கர்ம யோகம் பண்றோம்ல. எனக்கு ஒண்ணும் வேணாம் சாமி, விட்டுரு சாமி, போதும், இந்த ஜென்மமே எடுக்க வேணாம்,
அப்படின்னு ஆசை இல்லாதவனா இருக்கணும். ஐயோ பிறக்கவே வேணாம், என்ன பிறப்போனே தெரியல, ஐயோ யூடியூப் இருக்கிறது பெரிய லாபம் எனக்கு, ஐயோ பார்க்கும் போதெல்லாம் வைராகியம் வருது, மோகம் வரல எனக்கு. ஏன்னா அவ்வளவு ஜீவராசியை காட்டுறான். ஜீவராசிகளை பார்க்கும் போதெல்லாம் துக்கமா வருது. ஐயோ பிறக்கவே கூடாதுப்பா, என்ன பூனைக்குட்டியா பிறப்புமா, நாய்க்குட்டியா பிறப்புமா, கை இல்லாம பிறப்புமா, கால் இல்லாம பிறப்புமா, என்ன கருமம்னே தெரிய மாட்டேங்குது. அம்பானி பையனா பிறந்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா பாடி எவ்வளோ பெரிய பாடி பார்த்தீங்களா, எவ்வளோ துக்கம் இருக்கும் யோசிச்சு பாரு. எவ்வளோ பெரிய பாடி அம்பானி பையனுக்கு. அப்போ பணம் இருக்க ஏதாவது பண்ண முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது, உடம்ப சுமந்துட்டு தான் அலையணும். இது கஷ்டம். அப்போ பிறக்கவே கூடாது. ஜெயலலிதாவை பிறந்தா நல்லா இருக்குமே, நல்லா சீஃப் மினிஸ்டராக இருந்தாங்களே, ஆக்ட்ரஸாக இருந்தாங்களே அப்படின்னு அவங்க ப்ராப்ளத்தை கேட்டாலும் தெரியும், அவ்வளோ ப்ராப்ளம். கால் கட்டைப்பேரில் எடுத்துட்டாங்க சுகரில். 7 கண்டெய்னர் பணம் எடுத்து ஏதாவது பண்ண முடியுதா? ஒன்றும் பண்ண முடியல, செத்து போயாச்சு. ஜென்மமே எடுக்கக்கூடாது. அதான் ஆசை இல்லாமல் இருக்கிறது. ஆசை இல்லாமல் இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? ஒன்றும் வேணாம் சாமி, ஆளை விட்டா போதும் சாமி, சம்சார பந்தத்துல இருந்து விடுபட்டா போதும் சாமி, இதுதான் ஆசை இல்லாத. அப்புறம் நிரீகாச்ச. நிரீகானா என்ன அர்த்தம்னா சேஷ்டை இல்லாமல் இருக்கிறது. சேஷ்டாக்கு வந்து ஈகானா சேஷ்டான்னு அர்த்தம். நிரீகானா சேஷ்டை இல்லாமல் இருக்க, கர்மத்தை விடுதல். கர்மம் பண்ணினா என்ன ஆகும்? உடம்பு அசைஞ்சா மனசு அசையும், உடம்பு அசையலைன்னா மனசு அசையாது. இதான் நியமம். எந்த அளவுக்கு நீங்க ஆக்ஷன்ல போறீங்களோ அந்த அளவுக்கு மனசு சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கும். குரங்கு வந்து உழுப்பிக்கிட்டே இருக்க மாதிரி. இன்னைக்கு காலையில கூட பார்த்தோம்ல, ஆரூடஸ்ய சமக்காரணம் உச்சதே, 2வது லைன் 3வது ஸ்லோகத்துல 6:3ல 2வது லைன் பார்த்தோம். யோகத்துல ஏறினவன் என்ன பண்ணணும்? எதையும் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணிட்டு பேசாம அதுலயே நிக்கணும். எல்லா கர்மத்தையும் தியாகம் பண்ணணும். அதுதான் வந்து யோகத்துக்கு முக்கியமான காரணம். சமாதிக்கு போகும்போது சர்வ கர்ம சந்நியாசம், எல்லா கர்மத்தையும் விட்டுறணும். விட்டுட்டு அகம் அகம் அகம்ன்ற ஸ்புரணத்திலேயே நிக்கணும். அப்ப இத்தனை சாதனைகள் இருக்கு. இதை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா கிளியரா வந்து பாத்தீங்கன்னா கிரியா யோகம்ன்ற ஒரு சப்தத்துல எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இந்திரிய நிகிரகம், மனோ நிகிரகம், ஆசை இல்லாம இருக்கிறதுல மனோ நிகிரகத்தை வந்து தபஸ் வந்துடும், சுவாத்தியாயம், அப்புறம் ஈஸ்வர பிரணிதானம் வந்துடும், எல்லாம் வந்துடும் கம்ப்ளீட்டா இதுக்குள்ள. அப்ப கிரியா யோகத்தினால வந்து பாத்தீங்கன்னா சமாதியை பாவனை செய்ய முடியும், சமாதி பாவனை செய்ய முடியும். அதுக்கு சாதனமா அதுக்கு ஹேத்துவா இருக்கிற கிளேஷங்களும் என்னாகும்? மெதுவா மெலீசாயி போயிடும். இதுதான் பிரயோஜனம் கிரியா யோகத்தோட. பாஷ்யத்து ஆச்சாரிய சொல்றாரு ஆசேவியமானம்ன்ற வார்த்தையை சொல்றாரு. ஆசேவியமானம்னு என்ன அர்த்தம்? இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பண்ண ஆரம்பிச்சிடணும். விரதங்கள், ஏகாதசி விரதம் இருக்க ஆரம்பிச்சிடணும். அதுக்கப்புறம் இன்னும் பெரிய பெரிய விரதங்கள்லாம் இருக்கலாம். அப்ப மனசு வந்து ஒடுங்கி இருக்கும். அப்போ பிராஜாபத்திய விரதம்லாம் இருக்கு. 3 நாள் கண்டினியூஸா 12 நாள் விரதம், பிராஜாபத்திய விரதம்னு ஒரு விரதம். அதுல 3 நாளைக்கு 3 வெரைட்டியா இருக்கு. ஒரு வேளை சாப்பிடணும். பிராஜாபத்திய விரதத்துல வந்து பாத்தீங்கன்னா முதல் நாள் வந்து பாத்தீங்கன்னா 22, 25, 27 3 கவலம். 3 நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 27 கவலம் 27 கவலம் 27 கவலம் சாப்பிடணும். 27 கவலம் முஷ்டி சாப்பிட முடியுமா உங்களால? இப்ப எத்தனை கவலம் சாப்பிடுவீங்க? ஒரு 10-15 கவலம் சாப்பிடுவீங்கன்னா பெரிய விஷயம். அதுவும் இன்னும் ரொம்ப புவர் ஈட்டர்ஸும் இன்னும் ரொம்ப பேர் இருக்கீங்க, ரொம்ப கம்மியா சாப்பிட்றவங்க. இப்ப நானே வந்து பாத்தீங்கன்னா 15 கவலம் தான் சாப்பிடுவதா இருக்கும். நல்லா சாப்பிட்றது, நல்ல சூப்பர் ஈட்டர், நான் நல்ல ஈட்டர், ஃபூடி தானே சொல்லுவீங்க, நான் பெரிய ஃபூடி. அப்ப நானே 15 கவலம் 20 கவலத்துக்கு மேல என்னால் சாப்பிட முடியாது. விரதம் என்ன தெரியுங்களா? 27 கவலம் சாப்பிடணும். உப்பு இல்லாம, புளி இல்லாம, காரம் இல்லாம, தாளிப்பு இல்லாம, ஒன்றும் இல்லாம. ஒரு நாள் என்ன பண்ணிட்டேன் தெரியுங்களா? ஒரு நாள் ரொம்ப மோசமா மாட்டிக்கிட்டேன். எனக்கு பருப்புனா ரொம்ப பிடிக்கும், பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பு அப்படியே என்ன பண்ணிட்டேன்னு கேட்டீங்கன்னா வேக வச்சு சாதத்துல கலந்து உப்பு போடல, புளி போடல, காரம் போடல, ஒன்றும் போடல, எதுவுமே இல்லாம வச்சோன்னே 5 கவலம் சாப்பிட்ற வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை, 10 கவலம் சாப்பிட்ற வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. 10க்கு மேல போகும்போது வாமிட் சென்சேஷன் வந்துட்டு, வாமிட் வருது. ஏன்னா ஒண்ணுமே இல்லையே, நமக்கு ஹேபிட் என்னது? நல்லா காரம் புளி உப்பு எல்லாம் போட்டு சாப்பிட்டு பழகிட்டோம். சாம்பார் சாப்பிட்டீங்கன்னா ஒரு தால், நல்ல பாசிப்பயிறு தாலை போட்டீங்க அப்படின்னா, பாசிப்பருப்பு தால் பண்ணீங்கன்னா தாளிப்பு போட்டு எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும்ல. நீங்க எதுவுமே போடாம இருக்கும்போது 10 கவலத்துக்கு மேல சாப்பிட முடியாது. 27 கவலம் சாப்பிடணும். 1.5 மணி நேரம் உட்காந்து சாப்பிட வேண்டி இருக்கும். உட்காந்துட்டு ஒரு கவலத்தை வாயில வச்சீங்கன்னா உள்ள இறங்கவே இறங்காது, குத்தி இறக்கணும். 1.5 மணி நேரம் எங்களோட சிஷியர்கள்லாம் உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க. இந்த மாதிரிதான் 27 கவலம் 3 நாளைக்கு. 12 மணி ஆச்சுன்னா 27 கவலம், அடுத்த நாள் 12 மணிக்கு 27 கவலம், அதுக்கு அடுத்த நாள் 27 கவலம், 3 நாள்.
அதுக்கப்புறம் 3 நாள் வந்து பாத்தீங்கன்னா 22 கவலம், 22 கவலம், 22 கவலம், 22 கவலம், 6 நாள் முடிஞ்சிடும். அப்புறம் 9வது நாள் அடுத்த 7, 8, 9 3 நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 25 கவலம். ஐயோ சாப்பாடு போட்டே கொள்றாங்களேயா அப்படின்னு இருக்கும். என்னையா விரதம் இது, சாப்பிடுன்னு வச்சு குத்துறாங்களே, 3ஆ பிரிச்சு கொடுத்தா கூட நல்லா இருக்கும். காலையில 8 கவலம், சாயந்தரம் 8 கவலம் அப்படிலாம் ஒரே தான். அப்புறம் கடைசி 3 நாள் 9 நாளுக்கு அப்புறம் 10, 11, 12 3 நாளைக்கு மொத்தமா ஃபாஸ்டிங். 1 mm கூட இருக்காது. எப்படி இருக்கும் தெரியுங்களா? நம்ம ரிஷிமார்கள்லாம் அவ்வளவு ஆள்லாம் இல்லைங்க, பெரிய சூப்பர் பிரைன்ஸ் அவங்களுக்கு. அந்த லாஸ்ட் 3 நாள் இருக்கு பாருங்க, ஒரு பிட்டு கூட உங்களுக்கு உள்ளார போகாது. வெறும் தண்ணி மட்டும் குடிக்கலாம். தண்ணி கூட அதிகம் குடிக்க முடியாது, அதிகம்லாம் தேவை இருக்காது. தண்ணி கூட ரொம்ப ஜலம் கம்மியா இருக்கும். அந்த நம்ம 27 கவலம், 25 கவலம், 22 கவலம் எல்லாம் சாப்பிட்டு கடைசி 3 நாள் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபாஸ்டிங் இருக்கும் போது அப்படியே ஒரு ஆனந்தம் கிடைக்கும் பாருங்க. சூப்பரா இருக்கும் உடம்பு, மனசு, உடம்பெல்லாம் அப்படி அப்படி இருக்கும். எனக்காவது இருக்கிறதுனா சொல்லுங்க, நான் சொல்லித்தரேன் எப்படின்னு. பேச்சு மூச்சை காண யாரும் சாமி சொல்லுங்க சாமி, கேட்டுக்கிறேன். எல்லாம் பண்றதெல்லாம் பாத்துக்கலாம், அடுத்த ஜென்மத்துல பாத்துக்கலாம். யார் சொன்னா? கிரகத்துல இருந்தா நல்லா பண்ண முடியும். எங்களுக்கு தான் சமைச்சு போடுறதுக்கு ஆள் இல்லை, உங்களுக்கு எல்லாம் சமைச்சு போடுறதுக்கு ஆள் இருக்காங்க. நல்லா வீட்டுல இருந்தா நல்லா இன்னைக்கு இல்ல இந்த கதையெல்லாம் வேணாம், பிளேம்லாம் பண்ணாதீங்க வீட்டுல இருக்கவங்கள. இன்னைக்கு காலையில என்ன பார்த்தோம் தெரியுங்களா? யாருக்கு யோகத்துல ஏறுறதுக்கு சாமர்த்தியம் இல்லையோ அந்த கிரகஸ்தர்கள், இன்னைக்கு பாடத்துல வந்துச்சுல்ல, கிரகஸ்தர்கள் தான் இதெல்லாம் பண்ணணும், சன்னியாசிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எனக்கு எப்பவுமே சாந்தமா தான் இருக்கேன் நாங்கெல்லாம். இப்ப நீங்க தானே ப்ராப்ளத்துல இருக்கீங்க, நீங்க தான் பண்ணணும், தப்பிச்சுக்காதீங்க. எதுவும் கிரகத்துல இருக்கிறவங்களுக்கு தான் விரதம். அது முக்கியமா 50 வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா விரதங்கள் தான் இருக்கணும். ஒரு வாட்டி இருந்து பாருங்க. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிராஜாபத்திய விரதம், சாப்பிட்ற விரதம் தான் இருந்து பாருங்க, ரொம்ப ஆனந்தமா இருக்கும். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இதோட சின்ன சின்ன 3 நாள் விரதம்லாம் இருக்கு. சொல்லுங்க சாமி ஏதாவது பண்ணணும்னு என்னைக்காவது சொல்லுங்க, நான் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் ஏகாதசி விரதத்தை இருக்க ஆரம்பிங்க. அப்ப மனசு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஆச்சாரியர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, சகி ஆசேவியமான பாஷத்துக்கு வந்துருங்க. சகி அப்படின்னா இந்த கிரியா யோகத்தை வந்து பாத்தீங்கன்னா பூரணமான அர்த்தம். ஆசேவியமானம்னா ஆசமந்தாத், பூரணமா சேவியமான, சேவிக்கப்படும் பொழுது, சேவிக்கப்படுவதாக இருக்கும் போது கிரியா யோகத்தை ஓங்கார ஜபத்தையும் தபஸையும் அதே மாதிரி ஈஸ்வர பிரணிதானத்தையும் ஃபுல்லா பண்ணினீங்கன்னா என்ன ஆகும்? சமாதிம் பாவயதி. என்ன அப்படின்னா அந்த கிரியா யோகமானது சமாதியை பாவிக்க செய்கிறது. சமாதி உங்கள்கிட்ட சம்பவிக்கும். மனசு சத்துவகுணம் வந்து 70% வந்துடும். ஓங்காரத்தை சொல்ல சொல்ல பவித்திர மந்திரம். அதுக்கப்புறம் தபஸ் பண்ண பண்ண இந்திரியங்களோட சலனம் போயிடும். ஓங்காரத்தை சொல்ல சொல்ல புத்தி மனசு வந்து பார்த்தீங்கன்னா சலனம் போயிடும். ஈஸ்வர பிரணிதானத்தை பண்ண 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 அனுகிரகம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இது எல்லாம் சேர்ந்துச்சுன்னா 70%, 45% சத்துவகுணம் இருந்த சத்துவகுணம் டக 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 டகன்னு மேலே ஏறி என்ன ஆகும்? 70% சத்துவகுணம் வந்துடும். வந்துச்சுன்னா பாவனா சம்பவிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு விக்கிரகத்தை நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே தொடர்ந்து சவிதர்க்க சமாதியை வந்து அபியாசம் பண்ற சாமர்த்தியம் வந்துடும். அதை தாண்டி சவிதர்க்க நிர்விதர்க்கத்துக்கு போக முடியும். மெதுவா கண்ணை மூடி வந்து அந்த ஈஸ்வர ரூபத்தை உள்ளுக்குள்ளார பார்த்து சவிச்சாரம் பண்ண முடியும். அப்புறம் ஈஸ்வரனோட குணங்களை வந்து கல்யாண குணங்களை சிந்திக்கிற நிர்விச்சாரத்தை பண்ண முடியும். மெதுவா மெதுவா சானந்த சமாதியில அந்த மனசையே மெடிடேட் பண்ண முடியும். அப்புறம் அகங்காரத்தை சாஸ்மிதாவை பாவிக்க முடியும். இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கிரியா யோகம் பண்றது மூலமா மெதுவா 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 உங்களுக்கு சமாதியும் பாவயத்தை, இந்த கிரியா யோகமானது சமாதியை பாவிக்க செய்கிறது. அது மட்டும் இல்ல, 2வது என்னது? சே போட்டிருக்கு. சேனா மற்றும் மேலும் அண்டு என்னன்னு கேட்டீங்கன்னா கிளேஷாம்ஸ்ச, கிளேஷங்களும் என்ன ஆகுது அப்படின்னா பிரதனூகிருதானு, கிளேஷங்களும் பிரதனூ கரோதி. பிரதனூ கரோத்தின்னு என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிளேஷங்களையும் கூட இந்த கிரியாயோகம் என்ன பண்ணுது? ரொம்ப பிரகிருஷ்ட ரூபேன தனு கரோதி. மந்திரத்துல போட்டிருக்காரு தனு கரணார்த்தம் தான் சூத்திரத்தில் எழுதியிருக்காரு. ஆனா பாஷ்யக்காரர் வியாசர் என்ன பண்ணிட்டார்? பிரா போட்டுக்கிட்டார் கூட. பிரனா என்ன அர்த்தம்? நல்லா தனு கரணம் பண்ணும். தனுனா என்னது? மெலிசாக்கும். உங்களோட கிளேசங்கள் எல்லாம் மனசுக்குள்ளார இது வரைக்கும் என்னெல்லாம் துக்கம் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சோ, காம குரோத லோப மோகம் இதெல்லாம் இருந்துச்சுல்ல, அது தானே உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு.
இது எல்லாம் என்ன ஆயிடும், மெலிசா த்ரெட்டு மாரி சின்னதா ஆயிடும். அப்ப என்ன ஆயிடும், உங்களுக்கு பிரச்சனையே வராது. பிரதனு கரோத்தின நன்றாக மெலிய செய் வைக்கிறது இந்த கிரியா யோகம். சொன்னதுக்கு பிறகு ஆச்சாரியர் சொல்றார், பிரதனு கிருதானு கிளேஷான், பிரதனு கிருதானு கிளேஷான், கிளேஷங்களானது நன்றாக லீன் ஆயிடுச்சுன்னா, பிரதனுனா நல்ல லீன் ஆயிடுச்சு அப்படின்னா, பிரசங்கியான அக்னினா மெதுவா மெதுவா கிளேஷங்கள் கம்மியாக 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 என்ன ஆகும், சமாதி அதிகமாயிட்டே போகும். கிரியா யோகம் பண்ண பண்ண சத்துவகுணம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். 70, 75, 80, 85, 90, 95, அப்புறம் 98% வரைக்கும் என்ன ஆகும், மெதுவாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் சத்துவகுணம். சத்துவகுணம் இன்க்ரீஸ் ஆக சமாதி வந்து பார்த்தீங்கன்னா பாவிக்கிறது, சவித்தர்க்கம் நிர்வித்தர்க்கம், சவிச்சாரம் நிர்விச்சாரம், சானந்தம், சாஸ்மிதா, அதுக்கப்புறம் என்னது லாஸ்ட் 98 பிரசங்கியானம், பரம் பிரசங்கியானம் 98%. அப்ப சத்துவகுணம் இன்க்ரீஸ் ஆக சமாதி அதிகமாயிட்டே போகும். இந்த சமாதி அதிகமாக அதிகமாக இந்த ரஜோகுணம் தமோ குணத்திலிருந்து தான் வந்து நமக்கு கிளேஷங்கள் உண்டாகுது. இந்த ரஜோகுணமும் தமோகுணமும் கம்மியாயிட்டே போகும், சத்துவகுணம் அதிகமாயிட்டே போகும். அப்போ வந்து துக்கம் மனசுல இல்லாம போயிடும். அப்ப ஆச்சரிய கடைசியில நமக்கு என்ன கிடைக்குது, பரம் பிரசங்கியானம் இருக்கா, 98% சத்துவகுணம் வரும்போது பிரசங்கியான அக்னினா, பிரசங்கியானம்னா பரம் பிரசங்கியானம், பரம்ன்ற வார்த்தை விட்டு போயிருக்கு, பரம் பிரசங்கியான அக்னினா அந்த 98% சத்துவகுணம் வரும்போது, அப்ப யோசிச்சு பார்த்துங்க, சத்துவகுணத்தை வந்து யார் கொடுப்பா, இந்த தபஸும் ஓங்கார அபியாசமும் ஈஸ்வர பிரணிதானமும் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா மெதுவா 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 மேலே கொண்டு போயிருக்கு. பரம் பிரசங்கியானத்துல என்ன சம்பவிக்குன்னு சொல்லியிருக்கேன், அந்நியதா கியாதி, நான் வேற இந்த சித்தம் வேறன்னு பார்க்கறது. கூடவே வந்து என்ன இருக்கும் அந்த இடத்துல, மெதுவா நிரோத சம்ஸ்காரம் நிரோதமாகும். நிரோதத்துல இருந்து வெளியில வரும்போது நிரோத சம்ஸ்காரம் சம்பவிக்கும். அந்த நிரோத சம்ஸ்காரம் என்ன பண்ணும்னு பார்த்துருக்கோம், அந்நிய சம்ஸ்கார பிரதித்வந்தி பிரபந்தி. அது என்ன பண்ணுனா, அந்த சம்ஸ்காரம் என்ன பண்ணும், மற்ற சம்ஸ்காரங்களை உள்ள விடவே விடாது. அதுதான் அக்னி. நான் வேற இது வேற, நான் வேற இது வேறன்னு பாக்குறீங்களே, இதுக்கு பேர் தான் ஞானாக்னின்னு பேரு, விவேக கியாதி அப்படின்னு பேரு. அந்த பரம் பிரசங்கியானத்துல உண்டாகக்கூடிய என்னதுன்னு கேட்டா, பரம் பிரசங்கியான அக்னினா, பரம்ன்ற சப்தம் விட்டு போயிருக்கு, நீங்க போட்டுங்க. பாஷ்யத்துல வந்து பரம் எழுதல, ஆனா நம்ம என்ன பண்றோம், பிரசங்கியானம்னு என்ன அர்த்தம், பரம் பிரசங்கியானம். எத்தனை % சத்துவகுணம், 98% சத்துவகுணம். அந்த இடத்துல என்ன கியாதி, என்ன அறிவு உண்டாகும், அந்நியதா கியாதி, அதுதான் அக்னி. எப்ப நீங்க இத பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களோ என்ன ஆகும் சுவாமி அப்படின்னு கேட்டா, அந்த அக்னி என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, அதான் அக்னி. அக்னி என்ன பண்ணுன்னா, தக்த பீஜ கல்பானு, அந்த கிளேஷங்களை எல்லாத்துக்கும் எங்க இருந்துச்சு, கிளேஷங்கள்லாம் சித்தத்துல இருந்துச்சு. சித்தத்தை நீங்க ஆப்ஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த கிளேஷங்கள் எல்லாம் தக்த பீஜ கல்பானு, எப்ப பார்க்க ஆரம்பிச்சிங்களோ அப்போ வந்து அதெல்லாம் எரிக்கப்பட்டதா. நான் திரஷ்டா இது திருஷ்யம், நான் திரஷ்டா இது திருஷ்யம் அப்படின்னு பார்க்க பார்க்க அதோட எக்ஸிஸ்டன்ஸ் என்ன ஆயிடும், எரிக்கப்பட்டதா. சத்தியத்துவம் கொடுத்துட்டு இருந்தோம், அதெல்லாம் பொய்யா போய் எரிஞ்சிரும் அக்னினால. என்ன அக்னி, ஞான அக்னி. என்ன ஞானம், விவேக ஞானம். என்ன விவேகம், அந்நியதா கியாத்தின்னு சொல்லக்கூடிய நான் வேற சித்தம் வேறன்ற விவேகம். அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லா கிளேஷங்களும் எரிக்கப்பட்டு தக்த பீஜ கல்பான அப்படின்னா அர்த்தம். தக்த பீஜம்னா எரிக்கப்பட்ட விதைகள், பீஜம்னா விதை சீடு, தக்த அப்படின்னா எரிக்கப்பட்ட விதைகள். எரிக்கப்பட்ட விதைகள் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரை பண்றீங்க, நல்லா வந்து இந்த மூங் தாலை போட்டு ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆயிடும், இது பீனட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா அதை எடுத்து மண்ணில் ஊனி வச்சா வருமா, வராது. நார்மலான பீனட்ஸை எடுத்து மண்ணில் போட்டு ஊற வந்து வச்சிங்கன்னா ஒரு வாரம் 10 நாளில் மழை பெஞ்சதுன்னா வந்துடும், சரியாக வந்துடும். நெல்லும் அது மாதிரி தான். எந்த சீடெல்லாம் நீங்கள் வறுக்கிறீங்களோ ஃப்ரை பேனில் போட்டு, அப்போ என்ன ஆகிடும், அது முளைக்க முடியாது. அதே மாதிரி ஞானம்ன்ற அக்னியினால இந்த விதைகள் எல்லாம், எது விதைகள், இந்த பஞ்ச கிளேஷங்களும் விதைகள்னு பேர்.
இந்த கிளேசங்கள் எல்லாம் ஃப்ரை பண்ணப்பட்டிருக்கு. எதனால? அந்நியதா கியாத்தின்னு சொல்ற அக்னியினால. எங்க இருக்குது? பரம்பிரசங்கியானம் சொல்ற அந்த இடத்துல 98% சத்துவகுணத்துல சம்பவிக்கிறது. அந்த இடத்துல அப்படி ஆயிட்டு என்ன ஆகுதுன்னா, தக்த பீஜ கல்பானு அப்பிரசவ தர்மினக கரிஷ்யதி இது. அது எல்லாம் திரும்ப முளைக்காம, பிரசவம்னா என்ன அர்த்தம்? நம்ம சொல்றோம்ல, குழந்தையை பெக்கிறது பிரசவம். அப்பிரசவ தர்மினா என்ன அர்த்தம்? ஆப்போசிட். பிரசவம் பண்ண முடியாத தன்மையை அப்பிரசவம். பிரசவம் ஜென்மத்தை கொடுக்கறது பிரசவம். அதுக்கு ஆப்போசிட் அப்பிரசவம். அப்பிரசவம்னா என்ன அர்த்தம்? அதர்மம் மாதிரி. தர்மம் அதர்மம், பிரசவம் அப்பிரசவம். பிரசவிக்க முடியாத தன்மையை என்ன பண்ணுது? கிளேசங்கள் தான் திரும்ப திரும்ப நமக்கு ஜென்மத்தை கொடுத்துட்டு இருக்கு. அந்த கிளேசங்கள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? ஃப்ரை ஆயிடுச்சு. ஃப்ரை ஆனதுனால திரும்ப முளைக்காம போயிடுது, பிரசவிக்க முடியாம போயிடுது. அப்படிப்பட்ட தர்மத்தை உடையதாக அப்பிரசவ தர்மினகா கரிஷ்யதி, அவ்வாறு செய்கின்றது. அப்ப யார் பண்றா? இந்த கிரியாயோகம் பண்ணுது. கிரியாயோகத்து மூலமா நீங்க என்ன பண்ணலாம்? உங்களுடைய கிளேசங்களை எல்லாத்தையும் பரம்பிரசங்கியானத்தை அடைஞ்சி அந்நியதாக்கியாத்தி மூலமா எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிடலாம். அந்த அளவு சாமர்த்தியம் உடையது இந்த கிரியாயோகம். தபஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணிதானம். ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சொல்றது தேஷாம் தனுகரணாத். அந்த கிளேசங்கள் எல்லாம் எடுத்தோட டும் போயிடுமா? அப்படிலாம் இல்லை. முதல்ல மெலிஞ்சு 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 போகும், அதுக்கப்புறம் தான் இல்லாம போகும். அப்ப அந்த தனுகரணம்ன்றதுக்கு அர்த்தம் மெலிஞ்சு போறது. தேஷாம் தனுகரணாத். அந்த கிளேசங்கள் தனுகரணத்தை அடைவதால், மெலிஞ்சு போவதால், புனக கிளேசைக அபராமிருஷ்டா, திரும்பவும் அவைகள் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகாது? அந்த விஷயங்களோட மெலிஞ்சு போச்சுன்னு வச்சுங்களேன். நான் எக்ஸாம்பிள் சொல்றது அதான். என்னது? ஜெர்மன் ஷெப்பர்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா வச்சிருக்கீங்க வீட்டுல, நல்லா வந்து பாத்தீங்கன்னா மாமிசம் போட்டீங்கன்னா எவ்வளவு மாமிசம் இருக்கலாம் போடணும், வாரத்துக்கு 2 நாள் போடணும் மாமிசம். அதாவது நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிராமண வீட்டுல எல்லாம் வந்து இந்த பெரிய நாயெல்லாம் வளர்க்கறது இல்லை. ஏன்னா மாமிச பிராணிகள். நானே பூனை வளர்த்தேன். சாமியார் பூனை வளர்க்க கூடாது, ஆனா பூனை வளர்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன ஆகி போச்சுன்னு கேட்டா, பூனையெல்லாம் ரொம்ப பலகீனமா போச்சு. அப்போ ஒருத்தர் வந்தார், சுவாமி அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தயிர் சாதமா போட்டுட்டு இருக்கேன். நான் தயிர் சாதம் தான் போடுவேன், நான் எனக்கு பிடிச்சது தானே போட முடியும். தயிர் சாதம் பால் சாதமா போட்டுட்டு இருந்தேன். பூனைக்கு பாவம் ரொம்ப ஏங்கி போச்சு. அதுக்கப்புறம் சாமி அதுக்கு வந்து ஏதாவது ஃபிஷ்ஷு போடணும் சாமி. நான் எங்கெங்க ஃபிஷ்ஷுக்கு போவேன்? அப்புறம் ட்ரை ஃபிஷ் வாங்கி வச்சுக்கோங்க சாமி அப்படின்னு. அப்புறம் நான் போய் கடையில் போய் நின்று ட்ரை ஃபிஷ் வாங்கிட்டு இருந்தேன். சாமி என்ன சாமி அப்படின்னு எல்லாம் பார்க்குறவங்களும் வித்தியாசமாக பார்ப்பாங்க. அதை வாங்கி வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுப்போம். இந்த டப்பா 5 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் முடியும், பகவத்கீதை கிளாஸ். அதுக்கு நல்லா தெரியும் பூர்ணமிதம் முடிச்சோடனே சாமி வந்து பார்த்தீங்கன்னா டப்பாவை ஓப்பன் பண்ணி அந்த ட்ரை ஃபிஷ் போடுவாருன்னு. அப்படியே ஷேக்கிங் ஆகும். அது பூனைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரை ஃபிஷ் போட ஆரம்பிச்சோன்னே அப்படியே ஸ்ட்ராங் ஆயிடுச்சுங்க பாடிலாம். அதுக்கு பிடிக்கவே முடியாது. டைகர்லாம் பேர் வச்சிருந்தோம். பிடிச்சா அப்படியே திமிரிக்கிட்டு போவான். சின்னோண்டு பூனை தான், ஆனா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ட்ரை ஃபிஷ் போட்டு மாமிசம் போட்டு அந்த மாமிசத்தை சாப்பிட்டு அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுது. இதே மாதிரி ஜெர்மன் ஷெப்பர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபீடிங் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு வச்சுங்க, வாரத்துக்கு 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா ½ kg மட்டனோ இல்லை பீஃபோ ஏதோ ஒன்று போட்டு அதோட போட்டுட்டு இருக்காங்க. நான் பார்க்குறேன், யூடியூப்லாம் பார்க்குறேன். டெய்லி போடுறவங்களாம் இருக்காங்க. அப்போ சிக்கனோ இல்லை மட்டனோ இல்லை பீஃபோ இல்லை ஏதோ ஒரு மாமிசத்தை போட்டு அதை குளிர்க்க வச்சிடுறாங்க. இதுக்கு தயிர் சாதத்தை போட ஆரம்பிச்சிருங்க, திரும்ப ரிட்டர்ன் மாற்றி போடுங்க. டெய்லி பருப்பு சாதமும் தயிர் சாதமும் டெய்லி போடணும். ஜெர்மன் ஷெப்பர்டுக்கு செத்து போயிடும் இல்லை பாவம். மெதுவா வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதட்டுனீங்கன்னா போதும், சும்மா அப்படின்னா வாழை சுருட்டி என்ன பண்ணும், அப்படியே பவ்யமா உட்கார ஆரம்பிச்சு. ஒரு 3 மாசத்துக்கு நம்ம தயிர் சாதத்தை போட்டோம் அப்படின்னா அந்த ஜெர்மன் ஷெப்பர்டோ என்ன ஆயிடும், அல்சேஷனோ ஜெர்மன் ஷெப்பர்டோ ராஜபாளைய நாயோ நம்மளை கடிக்கிறதுக்கு வராது. பயந்து போய் நம்ம பக்கத்துல உட்காரும். அப்ப எப்படி உட்காரும்? அது மெலிஞ்சு போயிடும். பாடி ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆடுறது. மெதுவா லீன் ஆகி அப்படியே நமக்கு அடிமை மாதிரி உட்காரும். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிளேசங்கள், பஞ்ச கிளேசங்களும் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, மெதுவா தனுகரணத்தை அடைஞ்சு மெலிஞ்சு போய் கிளேசைகி அபராமிருஷ்டா, இந்த சித்தம் இந்த கிளேசங்கள் மெலிஞ்சு போனோன்னு இந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளேசங்களோட சம்பந்தம் இல்லாம அபராமிருஷ்டாக சத்வ புருஷ அந்நியதா கியாதி. பரம்பிரசங்கியாத்துல என்ன உண்டாகும் சொல்லியிருக்கேன்?
சத்வனா அந்த கரணம் சித்தம், புருஷனா ஆத்மா. இதை வந்து பார்த்தீங்கன்னா வேற வேறையா, நான் வேற இது வேற, நான் வேற இது வேறன்னு பார்க்குற சாமர்த்தியம் அந்நியதா கியாதி. சத்துவ புருஷ அந்நியதா கியாத்தின்னு பேரு. சத்துவம்னா அந்த கரணம் சித்தம், புருஷன்னா ஆத்மா. இந்த ரெண்டுத்தையும் பிரிச்சு பார்க்கிற கியாதி ஞானம், விவேக ஞானம். அப்ப நான் வேற இந்த சித்தம் வேற, நான் வேற இந்த சித்தம் வேறன்னு பிரிச்சு பார்க்கக்கூடிய அந்நியதா கியாத்தியானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகும் சூக்ஷ்மா பிரஜா. அது என்ன பிரஜா? அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், லாஸ்ட் தாட்னு சொல்லியிருக்கேன். அது அந்த சூக்ஷ்ம பிரஜா வந்து பார்த்தீங்கன்னா சமாப்த அதிகாரம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குணத்தோட அதிகாரம்னு ஒன்று சொல்லியிருக்காங்க சாங்கியம் படிக்கும் போது. என்னன்னு கேட்டீங்கன்னா சுகதுக்க போக போக தாத்ருத்வம் குணாதிகாரம். போகத்தையும் அபவர்க்கத்தையும் கொடுக்கக்கூடியது. போகத்தையும் அந்த குணங்கள் தான், திரிகுணாத்மிகா மாயா தான் என்ன பண்ணுது, குண இதையும் கொடுக்குது நமக்கு. வந்து பாத்தீங்கன்னா சுகத்தையும் துக்கத்தையும் கொடுக்கறது இந்த 3 குணங்கள் தான். கூட வந்து பாத்தீங்கன்னா எப்ப நீங்க அந்த குணங்கள்ல வைராக்கியம் வருதோ அப்போ அது மோட்சத்தையும் கொடுத்துரும். அம்பாள் தான் வந்து பாத்தீங்கன்னா திரிகுணாத்மிகா மாயா. அவ வந்து நமக்கு எல்லாத்தையும் சுகதுக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கா. அவ எப்ப வந்து அவ வேற நான் வேறன்னு எப்ப அவளை நான் பார்க்க ஆரம்பிக்கணும், அவ என்ன பண்ணுவா, அப்புறம் போதும் போதும் பார்த்துட்டான் என்ன, நான் யாருன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்ட்டு என்ன பண்ணுவா, போ பொழைச்சி போ, உனக்கு முக்தி தந்தேன் போ அப்படின்னு நம்மளை கழட்டி விட்டுருவா. போடா, இது வரைக்கும் நான் எனக்கு அடிமையா இருந்தேன், போய் தொலை அப்படின்னு விட்டுருவா. அம்மா விட்டுருவா நம்மளை, போதும் நிம்மதியா இருப்போம். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குணத்தோட அதிகாரம்னா என்ன அர்த்தம்? 3 குணங்களோட அதிகாரம் சுக துக்கத்தை தருவது, அதுல வைராக்கியம் வந்துச்சு அப்படின்னா மோட்சத்தை தருவது, கைவல்யத்தை தருவது. இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா குணத்தோட அதிகாரம்னு பேரு. அந்த அதிகாரம் எப்ப எது வரைக்கும் இருக்கு அப்படின்னா நீங்க பார்க்காத வரைக்கும் இருக்கும். நாங்க இப்பதான் சாங்கிய காரிக்காவை நானும் வித்யா பிரசாத்துடைய பார்த்துட்டு இருக்கோம். சாங்கிய காரிக்காவில ப்ரூஃப் ரீடிங் பண்ணிட்டு இருக்கோம். அதுல கிளியரா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏஜ் அட்டன் பண்ணோன்னா புதுசா அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீனேஜ்ல இருக்க பொண்ணு பார்த்தா கூச்சம் வரும் உடம்பு. யாராவது பார்த்தாங்கன்னா போதும் போய் ஒழிச்சுக்கும். என்னோட பாட்டி இருந்தாங்க, ஒரு பாட்டி வயசு வந்து பாத்தீங்கன்னா 80 வயசு. எனக்கு நான் வீட்டுக்கு வந்தேனாவே ஒரே சந்தோஷமா இருப்பேன். ஏன்னா அந்த பாட்டியை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எனக்கு பிளே பண்றதுக்கு என்னோட பாட்டி தான். பாட்டி வந்து பாத்தீங்கன்னா நாங்க உட்கார்ந்துருந்தோம்னா ஹாலுக்கே வரமாட்டாங்க, கிச்சனுக்கு அப்படியே கிச்சன்ல மறைவுல இருந்துட்டு பாட்டி அப்படியே எட்டி பார்த்து பேசுவாங்க. நான் சொல்ல வயசு பொண்ணு பாரு, டீனேஜ்ல இருக்க மாதிரி வயசு பொண்ணு மாதிரி வந்து கிச்சன்ல ஒளிஞ்சு இருந்துட்டு தான் பேசுவாங்க. வயசு 80 வயசு. முன்னாடி காலத்து பெண்கள்லாம் முன்னாடியே வரமாட்டாங்க. நான் என்னோட அப்பாவை பார்த்துருக்கேன், அப்பாவுக்கு முன்னாடி என்னோட பாட்டி வந்ததே இல்லை. ஐயோ என்ன இதெல்லாம் இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க. கூச்சம், அந்த அளவுக்கு அவங்களுக்கு லஜ்ஜா. அதே மாதிரி வந்து எப்போ நீங்க பார்க்காம இருக்கீங்களோ அவங்க சுதந்திரமா இருக்கும். பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா பார்க்காத வரைக்கும் சுதந்திரமா இருப்பாங்க. ஒருத்தர் பார்க்கிறாருன்னு தெரிஞ்சது அப்படின்னா அவங்களுக்கு லஜ்ஜா வந்துடும், போய் ஒளிஞ்சுப்பாங்க. இதே தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த குணத்துக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, எது வரைக்கும் நம்ம இந்த மாயாவை வந்து நம்ம பார்க்காம இருக்கிறோமோ இந்த மாயா நமக்கு சுகத்தையும் துக்கத்தையும் கூட இருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். எப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது மாயா, இது திருஷ்யம், நான் திரஷ்டா அப்படின்னு நான் திரஷ்டான்னு இருந்துகிட்டு இதை நீங்க திருஷ்யம்னு ஒவ்வொன்றுத்தையா பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப என்ன ஆகும், சுக துக்கம் கொடுக்கறது நின்று போயிடும். ஒரு தலைவலி வருதுன்னு வச்சுங்களேன், பாருங்க, நான் என்னோட வேலை அதுதான். ஒரு தலைவலி வருதுன்னு வச்சுங்களேன், எனக்கு அப்பப்போ வரும். தலைவலி வந்தா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தலைவலி ஐயோ தலைவலிக்குதே அப்படின்னு உட்கார மாட்டேன். கையில எடுத்து போடுவேன், ஒரு மாத்திரையெல்லாம் போடுவேன், அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஐயோ அப்படிலாம் எதுவும் இது பண்ண மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா படுத்துக்கிட்டு தலைவலினா என்னன்னு தலைவலியை பார்த்துக்கிட்டே இருப்பேன், உத்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். இந்த தலைவேதனையை உத்து பார்த்தீங்க அப்படின்னா மெதுவா என்ன ஆயிடும், நீங்க எதை பார்க்க ஆரம்பிச்சாலும் சிங்க் ஆகாம பார்க்கணும். முக்கியமானது தான். நீங்க ஆப்ஜெக்டோட சிங்க் ஆனீங்கன்னா சுகம் துக்கம் கிடைச்சிடும். இந்த ஆப்ஜெக்டோட சிங்க் ஆகாம இது ஆப்ஜெக்ட்னு பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அதுல இருந்து சுகமும் கிடைக்காது, துக்கமும் கிடைக்காது. டிவி ஸ்கிரீன்ல போடுங்க, ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச லாரல் அண்ட் ஹார்டியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்களே, நிறைய ஜோக்கர்ஸோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஜோக்கா இருக்கும். டாம் அண்ட் ஜெரியை போட்டு பார்த்துங்க, நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற டாம் அண்ட் ஜெரி தானே எல்லாத்துக்கும். எடுத்து போட்டுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிவியை மட்டும் பார்க்கணும்.
என்ன பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா அதோட சிங்க் ஆகவே கூடாது, அதோட ஆக்ஷன்லயோ எதுலயும் சிங்க் ஆகக்கூடாது. டாமன் சரி என்ன பண்ணினாலும் சிங்க் ஆகாம வெறும் ஆப்ஜெக்ட்னு மட்டும் பார்க்க ஆரம்பிங்க, உங்களுக்கு சிரிப்பே வராது. ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். சேம் எந்த விஷயத்த இருந்தாலும், ஒரு காஃபி எடுத்து குடிக்கிறீங்க, ஆமா பால் கலந்துருக்கான். நான் வந்து ஒரு சினி ஃபீல்டில் என்னை சுற்றி இருந்தவங்க எல்லாம் சினி ஃபீல்டில் இருந்தாங்க, நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சினிமா பார்க்க போகிறோன்னு வச்சுங்களேன், என்னை கூப்பிட்டு போவாங்க. என்னை கூப்பிட்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா படத்தை பாருங்கடா அப்படின்னா படத்தையே எவனும் பார்க்க மாட்டான். இந்த அசிஸ்டன்ட் டைரக்டரோட வேலை என்ன தெரியுங்களா பாருங்க, இந்த கண்டினியூட்டி விட்டு போயிருப்பாரு. அந்த ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா போன சீனில் கம்மல் போட்டிருந்தாங்கல்ல, இந்த சீனில் வர கம்மல் மாறி போயிருப்பாரு. மூக்குத்தி வந்து போன சீனில் வேற ஒன்று போட்டிருந்தாங்க, இந்த தப்பு பண்ணிட்டாங்க. சாரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா போன சீனில் என்ன பண்ணியிருக்கா, ஷூ போட்டிருந்தான், இந்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா செப்பல் போட்டிருக்கான் பாருங்க, கண்டினியூட்டி விட்டு போயிருப்பாரு, யாரும் கவனிக்கல அப்படின்ட்டு சீன் எல்லாம் பார்த்துட்டு இருப்பான். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சினிமாவை பார்த்துட்டு இருப்போம், சந்தோஷப்படுவோம், துக்கப்படுவோம் அந்த அதில் இருக்க நிகழ்ச்சிகளோட. இவன் என்ன பண்ணுவான், டீட்டெயிலாக பார்த்துட்டு இருப்பான். அந்த ஃப்ரேம் ஷாட் இப்படி வச்சிருக்கூடாது, இந்த ஃப்ரேம் இப்படி வச்சிருக்கணும், இந்த டயலாக் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வைக்கக்கூடாது, ஸ்க்ரீன் பிளே தப்பாக இருக்கு இப்படின்னு ஒரு 10 பேர் வந்துட்டு என்ன பண்ணுவானுங்கன்னு கேட்டிங்கன்னா அதை ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் சொல்லுவேன், படம் பார்க்க விடுங்கப்பா, என்னப்பா ஃபிலிம் பார்க்க வந்தால் வந்து ஏதோ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டால் அவனுங்களுக்கு சுகமும் வராது துக்கமும் வராது அவனுங்களுக்கு. ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிரிப்போம், ஆனந்தப்படுவோம், துக்கப்படுவோம், எல்லாம் பண்ணுவோம். மற்றவெல்லாம் அப்படியே இறுகி போய் பார்த்துட்டு இருப்பான், டீட்டெயிலை பார்த்துட்டு இருப்பான். அப்போ என்ன அர்த்தம் தெரியுங்களா உங்களுக்கு? நீங்கள் எப்போ பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ, ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அதுல இருந்து சுகம் துக்கம் உங்களுக்கு கிடைக்காது. இதான் பேஸ். எதை விஷயமா என்ன சரி. அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குணத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. குணத்தை பார்க்கறதுக்கு என்ன பேர்? சத்துவ புருஷ அந்நியதாக்கியாதி. நான் வேற, இந்த சித்தம் வேற. சித்தத்தினால தானே உங்களுக்கு சுகதுக்கம் வந்துகிட்டே இருந்துச்சு. சுகதுக்க போக சாதனம். போகம் எது? போகத்தை கொடுக்கறது எது? சாதனம் எது? இந்த மனசு, சித்தம். அப்ப நீங்க அந்த மனசை பார்க்க 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 அதுல எது சம்பவிச்சாலும் நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுங்க. அப்ப அதுக்கு பேரு அந்நியதாக்கியாத்தின்னு பேரு. அந்த அந்நியதாக்கியாத்தி உங்களுக்கு சம்பவிச்சது அப்படின்னாவே என்ன ஆகும்? இந்த குணத்தோட அதிகாரம். அதான் இங்க சொல்றது சூக்ஷ்மா பிரஜா. உங்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்ம பிரஜை வந்துடும். அதுக்காக நம்ம என்ன பண்றோம்? மனசை பாருங்கன்னு சொல்றோம், அதே மாதிரி பிராணனை பாருங்கன்னு சொல்றோம். இந்த ரெண்டுத்தையும் பார்க்குற அபியாசம் உங்களுக்கு நல்லா வந்துடுச்சு அப்படின்னா உங்களுடைய பிரஜா எப்படி ஆயிடும் கேட்டீங்கன்னா ரொம்ப சூக்ஷ்ம பிரஜா வந்துடும். அறிவு, பிரஜான அறிவு. அந்த சூக்ஷ்ம அறிவு வந்ததுக்கு பிறகு என்ன பண்ணுவீங்க? நீங்க வேற, நான் வேற, நீ வேற, நான் வேற அப்படின்னு திரஷ்டாவையும் திருஷ்யத்தையும் பிரிச்சு பார்க்கிற அறிவு உண்டாயிடும். அப்ப என்ன ஆயிரும்? சமாப்த அதிகாரம். அப்ப குணம் வந்து என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா அதிகாரம். அதோட அதிகாரம் என்னது? சுக துக்கத்தை கொடுக்கறது தான் அதிகாரம். அந்த அதிகாரம் என்ன ஆயிடுது? சமாப்தமாயிடும். சமாப்தமானதுக்கு பிறகு பிரதிப்பிரசவாய கல்பிஷ்யத இது. அது என்ன பண்ணும் அப்படின்னா பிரதிப்பிரசவம்னா, பிரசவம்னா என்ன அர்த்தம்? ஜென்மத்தை கொடுக்கறது பிரசவம். பிரதிப்பிரசவம்னா ஆப்போசிட், ஜென்மத்தை கொடுக்காததாக அந்த கிளேசங்கள் இல்லாமல் போகிறது. சித்தத்தோட உங்களுக்கு என்ன ஆயிடுது? டிஸ்கனெக்ட் ஆயிடுது. நீ வேறப்பா, நான் வேறப்பா. இது வரைக்கும் எப்படி இருந்தோம்? ஒன்னா இருந்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வேற, நீ வேற, நான் வேற, நீ வேறன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப பெஸ்ட். உங்களுக்கு ஜென்மம் கிடைக்காது. எப்ப சிங்கா இருக்கோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜென்மம் கிடைக்கும். எப்ப நீங்க வேற, அது வேற ஆயிடுச்சோ குணாதீத்தனா நீங்க ஆயிடுறீங்க. குணாதீத்தனா ஆனதுக்கு பிறகு ஜென்மம் சம்பவிக்காது. சித்தந்தான் சம்ஸ்காரங்களோடு கூடி இருக்கிறது. அதுலதான் சஞ்சித கர்மா, சஞ்சித வாசனைகள் எல்லாம் அதுலதான் ஸ்டோர் ஆயிருக்கு. அந்த சித்தத்தை நீங்க என்ன பண்ணிட்டீங்க? நான் வேற, இது வேறன்னு டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்க. டிஸ்கனெக்ட் பண்ணோன உங்களுக்கு நீங்க உங்களிடத்த திரஷ்டால கர்மமும் இல்லை, அந்த திரஷ்டால வந்து பாத்தீங்கன்னா வாசனைகளும் இல்லை. திரஷ்டா யாரு? சச்சிதானந்த சுரூபம். அதுல வேற எதுவுமே இல்லை. அப்ப ஜென்மத்தை கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா நின்று போயிடும். எது வரைக்கும் சித்தம் சேர்ந்திருக்கோ அது வரைக்கும் ஜென்மம் கிடைக்கும். எப்ப நீங்க சித்தத்தை பார்த்து அது நேர, நான் வேற, அது வேறன்னு பிரிச்சிட்டீங்களோ அப்ப வந்து உங்களுக்கு ஜென்மம் கிடைக்காம போய்விடும். அதனால பிரதிப்பிரசவாய கல்பிஷ்யதை. பிரதிப்பிரசவாயனா, பிரசவம்னா ஜென்மம், ஜென்மத்துக்கு ஆப்போசிட்டா ஜென்மம் கிடைக்காமல் போகின்றது. அதுக்கான சாமர்த்தியம் இந்த சித்தத்துக்கு வந்துடுது. என்ன? செப்பரேட் ஆயிடுது. புருஷனும் கைவல்யம் ஆயிடுறான். இந்த குணமும் சித்தமும் கைவல்ய அவஸ்தையை அடைகிறது. தனித்தனியா செப்பரேட் ஆகி விடுகிறது அப்படின்னு முடிச்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா
கிளேஷம் கிளேஷம்னு சொன்னீங்களே சுவாமி, கிளேஷம்னா என்னது அப்படின்னா முக்கியமான சூத்திரம் ஆரம்பிக்குது. இதெல்லாம் முக்கியம். கீதால வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும், நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். வந்துருங்க. 3வது சூத்திரம் மேல ஒரு அவதாரிக்கா இருக்கு. அத கே கிளேஷாஹா கியந்தோ வேதி. அத கேதே கிளேஷாஹா. அந்த கிளேஷங்கள் கிளேஷங்கள்னு சொல்றீங்களே சுவாமி, அந்த கிளேஷங்கள்னா என்ன, அவைகள் எத்தனை அப்படின்னு, எவைகள் அவைகள் எத்தனை, கியந்தே அப்படின்னா என்ன அர்த்தம், கியந்தோ அப்படின்னா எத்தனை எத்தனை, மொத்தம் அதோட கவுண்டிங் எத்தனை, கிளேஷங்கள்னா என்ன, ஃபர்ஸ்ட் பேரை சொல்லுங்க, அதுக்கப்புறம் எத்தனை எண்ணிக்கைன்னு சொல்லுங்க, எத்தனை நம்பர்ஸ்ன்னு சொல்லுங்க அப்படின்னு சூத்திரத்துக்கு முன்னாடி எழுதியாச்சு. சூத்திரம் ஆரம்பிக்குது. அவித்யா அஸ்மிதா ராகத்வேஷாபினிவேஷாஹ பஞ்சக்லேஷாஹ. அவித்யா அஸ்மிதா ராகத்வேஷாபினிவேஷாஹ பஞ்சக்லேஷாஹ. பிரிச்சோம் அப்படின்னா துவேஷ, அவித்யா அஸ்மிதா ராக துவேஷ அபினிவேஷாஹான்னு பிரிக்கணும். அவித்யா அஸ்மிதா ராகத்வேஷ அபினிவேஷாஹ பஞ்சக்லேஷாஹ. அவித்யா அஸ்மிதா ராகத்வேஷ அபினிவேஷாஹ பஞ்சக்லேஷாஹ. அவித்யா அஸ்மிதா ராகத்வேஷ அபினிவேஷாஹ பஞ்சக்லேஷாஹ. மனப்பாடம் பண்ணிக்கணும் இதெல்லாம். அவித்யா ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அவித்யா இங்க வந்து நம்பர்ஸ் தான் சொல்றோம், பின்னாடி தான் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்துருக்கோம். பஞ்ச விருத்தையாக பஞ்சத்தையாக பார்த்தோம்ல, 5 விருத்திகள் என்னன்னு பார்த்துருக்கோம். பிரமாண விபரிய விகல்ப நித்ரா ஸ்மிருதயா அப்படின்னு பார்த்துட்டு, அப்புறம் பிரமாணம்னா என்ன, விகல்பம்னா என்ன, விபரியம்னா என்ன, நித்ரானா என்ன, ஸ்மிருதினா என்னன்னு தனித்தனியா பார்த்தோம். அதே மாதிரி தான் இங்கேயும். இங்க வந்து 5 கிளேஷங்கள். கிளேஷங்கள்னா ஏற்கனவே சொல்லிருக்கேன், என்னன்னு கேட்டீங்கன்னா கிளேஷம் அப்படின்னா கிளிஷ்யந்தி இது கிளிஷ்யந்தி இது கிளேஷாக. துக்கம் கொடுப்பவைகள் எவைகளோ அவைகளுக்கு பேரு கிளேஷங்கள்னு பேரு. துக்கம் கொடுப்பவைகள் கிளேஷங்கள். இல்லைன்னா இன்னொன்னு எடுத்துக்கலாம், துக்க ஹேத்தவகா கிளேஷாகா. துக்கத்துக்கு காரணமா இருக்கிறவைகள் கிளேஷங்கள். அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்ப வேணா வச்சுங்க, மனசு எங்கேயாவது ஒரு துக்கப்படுது அப்படின்னாவே அந்த இடத்துல என்ன இருக்குன்னு அர்த்தம், ஏதோ ஒரு கிளேஷம், ஏதோ ஒரு கிளேஷம் வந்து பாத்தீங்கன்னா இருக்குன்னு அர்த்தம். எப்பெல்லாம் கிளேஷம் வருதோ அப்பெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், கிளேஷம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன ஒரு எம்மம் உங்களுக்குள்ள துக்கம் வந்தாலும் அதுக்கு பின்னாடி எது இருக்கணும், 5 கிளேஷத்துல ஏதாவது ஒண்ணு இருக்கணும், கண்டிப்பா இருக்கும். கிளேஷம் எது, அவித்யா. அவித்யா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கிளேஷத்துல முதல்லது அவித்யா. அவித்யா இஸ் ஈக்குவல் டு அஜ்ஞானம், இக்னோரன்ஸ். 2வது அஸ்மிதா. அஸ்மி அப்படின்னா இருக்கிறேன், அஸ்மினா சம்ஸ்கிருதத்துல இருக்கிறேன், அது கூட தா போட்டீங்க அப்படின்னா அஸ்மிதா, இருக்கின்றேன் என்ற தன்மை. இருக்கிறேன் அப்படின்னா சொரூபம், அஸ்மின்றதுக்கு அர்த்தம் சொரூபம், எக்ஸிஸ்டன்ஸ். அது கூட தா போட்டீங்கன்னா தன்மையை குறிக்கிறது. தா வந்துருச்சு அப்படின்னாவே என்ன அர்த்தம், இருக்கின்ற தன்மை. அப்ப என்ன ஆயிடுதுன்னா இருக்கின்றேன் இல்ல, இருக்கின்ற தன்மைக்கு வரும்போது அது வந்து அகங்காரம்னு பேர். அஸ்மிதான்றதுக்கு அர்த்தம் ஜீவ அகங்காரம். அகங்காரம் இருக்குல்ல, இந்த தேகம் மனசு புத்தி எல்லாம் நான் 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 பரமஹம்சானந்தா ஆகும், நான் சன்னியாசி ஆகும், அப்படின்னு ஆச்சாரியராகும் அப்படின்னு வந்து அபிமானப்படுறேன் அப்படின்னா அதுதான் அஸ்மிதா. நான் ஆம்பளை, நான் பொம்பளை, நான் இந்தியன், நான் தமிழன், நான் மலையாளி, நான் வந்து ஆந்திராக்காரன், நான் கர்நாடகாக்காரன் அப்படின்னு எல்லா ஜீவராசிக்கும் அபிமானம் இருக்கா, அந்த அபிமானத்துக்கு பேர் தான் அஸ்மிதா. அஸ்மின்றது என்னது, வெறும் நான். அஸ்மின்றது வெறும் நான். அந்த தான்றது எதை குறிக்குது அப்படின்னா, எதெல்லாம் குறிக்குது, தேக மனசு புத்தி இந்திரியங்கள் எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தா வந்துடும். அஸ்மினா பிரம்மஸ்வரூபம், கான்சியஸ்னஸ். அந்த தான்றது வந்து பாத்தீங்கன்னா மாயா அம்சம். அப்ப இந்த மாயையோட சேர்ந்து இருக்கிற இந்த தேகத்துல நமக்கு இருக்கிற அபிமானத்துக்கு பேர் தான் அஸ்மிதா அப்படின்னு பேர் ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் ராக, அப்ப டைரக்டா எழுதிக்கலாம், அஸ்மிதா இஸ் ஈக்குவல் டு அகங்காரம்னு எழுதிக்கலாம்.
அதுக்கப்புறம் ராக. ராகம்னா என்ன அர்த்தம்? விருப்பு. ராகம்னா விருப்பு. விருப்புனா என்ன அர்த்தம்? ஆசை. ராகம் இஸ் ஈக்குவல் டு சொல்ல போறோம், லட்சணங்கள்லாம் சொல்ல போறோம். ராகம்னா ஆசை, விருப்பம், இச்சா. அதுக்கப்புறம் துவேஷம் அப்படின்னா வெறுப்பு. துவேஷம், துவேஷம்ன்றதுக்கு அர்த்தம் வெறுப்பு. அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்காது, அப்பிரியம். துவேஷம்னாவே அப்பிரியம், பிரியம் இல்லாதது. இதெல்லாம் ராகத்வேஷம். அப்புறம் அபினிவேஷம் அப்படின்னு அர்த்தம்? அபினிவேஷம்ன்றதுக்கு அர்த்தம் டைரக்டா எடுத்துங்க, மரண பயம். அபினிவேஷம் இஸ் ஈக்குவல் டு மரண பயம். மரண பயத்துக்கு பேர் அபினிவேஷம் அப்படின்னு பேர். அப்ப மொத்தம் 5 கிளேஷங்கள். இக்னோரன்ஸ் அவித்யா, அஸ்மிதான்றது ஜீவ அபிமானம், தேகாதிகள் அபிமானம், அப்புறம் ராகம் சொல்லக்கூடிய ஆசை, துவேஷம் சொல்லக்கூடிய வெறுப்பு, அது அப்புறம் மரண பயம். 5 அபினிவேஷம்னு 5. இந்த 5த்துல ஏதாவது ஒண்ணு இருந்தாலும் கூட நமக்கு என்ன இருக்கும்? மனசு துக்கப்படும். நமக்கு துக்க காரணத்துல இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தாலும். ஆனா என்ன இருக்கும்? எல்லாமே இருக்கு நம்மள்ட்ட. 5 இருக்கு. ஆனந்தமா துக்கப்பட்டுக்கிட்டே இருக்கோம். நம்ம வந்து போயிட்டே இருக்கு. காலையில இருந்து காலையில் நல்லா இருக்கு சாமி அப்படின்னா அதுக்குள்ளார கெட்டு போயிடும். காலையில ஃப்ரெஷ்ஷா கிளாஸ்க்கு வந்திருப்போம், நல்லா போயிட்டே இருக்கும். கிளாஸ் முடிஞ்சோன்னே 8 மணிக்கு வெளில போனோம்னா ஏதாவது ப்ராப்ளம் காத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் டே ஃபுல்லா வந்து போயிட்டே இருக்கும். ஏதாவது இரிட்டேஷன், ஏதோ நமக்கு ஒன்று இரிட்டேஷன், இல்லை நம்ம சம்பந்தமா இருக்கிறவங்களுக்கு இரிட்டேஷன், ஏதோ ஒன்று ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கு, துக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த 5 கிளேஷங்கள்ல எது இருந்தாலும் துக்கம் வரும். பாஷ்யத்துக்கு வந்துருங்க. கிளேஷாக இது பஞ்ச விபரியா இத்தியர்த்தக. கிளேஷங்கள்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? இந்த கிளேஷங்களுக்கு எல்லாம் இன்னொரு பேர் என்னன்னா விபரியங்கள்னு பேர். எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல சுவாமி? விபரியம் ஏதோ ஒரு கேட்ட மாதிரி இருக்கு சுவாமி. என்னது விபரியம்னா? விற்த்தையா பஞ்சதையா, விற்த்திகள் 5 விதம். அதுல என்ன பார்த்துருக்கோம்? பிரமாண விபரியம்னு 2வது விற்த்திக்கு பேரு விபரியம் அப்படின்னு போட்டிருக்கோம். விபரியம்னா என்னது? மித்யா ஞானம், பொய்யறிவு. அதத்ரூப பிரதிஷ்டம், ஒண்ணுக்கு மேல ஒன்ன பார்த்தீங்கன்னா அதுக்கு விபரியம்னு பேரு. பொய்யறிவு, மித்யா ஞானம், அதான் விபரியம்னு பேரு. அப்ப இந்த 5 வந்து பாத்தீங்கன்னா அவித்யா, அஸ்மிதா, ராகத்வேஷ, அபினிவேஷம், இந்த 5மே பொய்யறிவு. வாஸ்தவத்துல இல்ல. இந்த 5மே என்னது? விபரியம். நான் எப்பவுமே ஆனந்த சொரூபம். ஆனா ஆனந்த சொரூபமா இருக்கிற எனக்கு மேல இந்த 5ஐயும் ஏத்தி வச்சுக்கிட்டு சூப்பர் இம்போஸ் பண்ணிக்கிட்டு ஐயோ சாமி தாங்க முடியல சாமி அப்படின்னு நான் வந்து புலம்பிக்கிட்டு இருக்கேன் சம்சாரியா. அப்ப என்ன அர்த்தம்? சிப்பிக்கு மேல வெள்ளிய பாக்குறது, கைத்துக்கு மேல பாம்பு பாக்குறது, அதான் மித்யா ஞானம். அதே மாதிரி நானுக்கு மேல நம்ம என்ன பண்றோம்? இந்த தேகாதிகள் எல்லாத்தையும் பார்க்கிறோம். பார்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அப்ப இது எல்லாம் 5மே வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச கிளேஷங்களும் மித்யா ஞானத்தினால உண்டாகிறது. இது எல்லாமே மித்யா ஞானம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதான் இங்க ஆச்சாரியர் சொல்லும்போது சொல்றாரு, கிளேஷா இதி, கிளேஷங்கள் என்பவைகள் பஞ்ச விபரியாக. இத வந்து 5 விபரியங்கள்னு சொல்லலாம், 5 கிளேஷங்கள்னு சொல்லலாம், இல்லைன்னா 5 விபரியங்கள்னு சொல்லலாம். இத்தியர்த்தக தே, இவைகள் வந்து பாத்தீங்கன்னா செந்தமானா, இவைகள் வந்து செந்தமானம்னா ஃப்ளோ ஆகும் போது, இந்த 5ம் ஃப்ளோ ஆகும் போது, ஓடுகின்ற போது, பிரவாகம் ஆகும் போது. செந்தமானனா ஒரு நதி வந்து செந்தமானம்னா நதி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோ ஆகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த 5ம் தாட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நதி மாதிரி ஃப்ளோ ஆகிட்டே இருக்கு. இந்த தாட்ஸ் அவித்யா, ஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷம் அப்படின்னு 5 கிளேஷங்களும் வாட்டர் மாதிரி என்ன இருக்கு, ஜலம் மாதிரி பிரவாகமா அந்த சித்தத்துல ஓடிக்கிட்டே இருக்கு. அப்படி செந்தமானா குண அதிகாரம் திருடயந்தி. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா, குணத்தோட அதிகாரத்தை இந்த 5 கிளேஷங்களும் திருடப்படுத்துகின்றன. தண்ணி ஊத்துற மாதிரி, மரத்துக்கு தண்ணி ஊத்தி நல்லா திருடமாயிடுதுல, செடி வந்து மரமாயி ஸ்ட்ராங் ஆயிடுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பஞ்ச கிளேஷங்களும் நல்லா ஃப்ளோ ஆக ஜலம் மாதிரி உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா குணத்தோட அதிகாரம் எது? இப்ப நான் குணத்து மாதிரி சொன்னேன். குணத்தோட அதிகாரம் எது? அப்ப நான் சுக துக்க தாத்ருத்வம், சுகத்தையும் துக்கத்தையும் கொடுக்கறது தான் குணத்தோட முதல் அதிகாரம். அதுல வைராக்கியம் வந்தா மோட்சத்தை கொடுத்தோம். அப்ப வந்து போகத்தை கொடுக்கறதும் மோட்சத்தை கொடுக்கறது தான் குணத்தோட அதிகாரம். அப்ப நீங்க இந்த பஞ்ச கிளேஷங்களும் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா, இந்த பஞ்ச கிளேஷங்களும் இந்த மனசுல இருக்கக்கூடிய அந்த குணத்தோட அதிகாரமா இருக்கக்கூடிய சுக துக்கத்தை வந்து என்ன பண்ணுது? போகத்தை
அதிகப்படுத்தி ஸ்ட்ராங்கா ஆக்கிடும், நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுது. அப்ப என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா சுகம் துக்கம் சுகம் துக்கம் வந்துகிட்டே இருக்கு. இந்த செடி வந்து பாத்தீங்கன்னா 2 நாள் 3 நாள் தண்ணி ஊத்தல அப்படின்னா என்ன ஆகுதுன்னு கேட்டா பார்த்தா இங்கே போய் வாடி போய் கிடக்குது. இந்த பூலாம் வந்து பாத்தீங்கன்னா வரவே மாட்டேங்குது, எல்லாம் அப்படியே சின்ன சின்ன பூவா வரும். தண்ணி ஊத்துன மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மறுநாள் காலையில ஃப்ரெஷ்ஷா பூ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில பாக்குற பூலாம் நல்லா பெருசு பெருசா ஆகுது. டெய்லி தண்ணி ஊத்துனா நல்லா பெரிய பெரிய பூவாகுது. அந்த செடியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரளிப்பூ செடியெல்லாம் ரொம்ப பிரசன்னமா எந்திரிச்சு நிக்குது. தண்ணி ஊத்துனா அப்படியே சோர்ந்து போகும். இதே மாதிரி என்ன பண்ணுதுன்னா சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய சித்தத்துல என்னது, சித்தத்துல இருக்கக்கூடிய அந்த குணத்தோட அதிகாரம், 3 குணங்களோட அதிகாரம் என்னது, சுகதுக்கத்தை கொடுக்கிறது. தண்ணி ஊத்துனீங்கன்னா நல்ல சுகதுக்கம் கிடைக்கும். தண்ணி ஊத்துனா தண்ணி எது, இந்த பஞ்ச கிளேசங்கள் தான் தண்ணி. இந்த பஞ்ச கிளேசங்கள் ஃப்ளோ ஆகும்போது, தண்ணி ஃப்ளோ ஆகும்போது அங்க சுகதுக்கம் நல்லா திருடமா ஆயிடுது. குணத்தோட அதிகாரம் ஸ்ட்ராங் ஆயிடுது. ஆனதுக்கு பிறகு என்னன்னு கேட்டீங்கன்னா திருடயந்தி பரிணாமம் அவஸ்தாபயந்தி. பரிணாமம்னா என்ன அர்த்தம், ஒவ்வொன்றும் பரிணாமத்தை அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. பரிணாமவாதம் நம்ம சொல்றோம். இந்த வாதமே பரிணாமவாதம் பேர், சாங்கியத்துல இருக்கிறது. சதா காலமும் பரிணமிச்சுக்கிட்டே இருக்கிறது, வேற வேற விதமா. இந்த மனசு என்ன ஆயிட்டு இருக்கு, சில சமயம் நல்லா பிரசன்னமா இருக்கு, சில சமயம் சோர்ந்து போகுது, மாறி மாறி விதவிதமா. நம்மெல்லாம் பலமுக மன்னன், காலையில இருந்து அநேக முகங்கள் வந்து வந்து போயிட்டு இருக்கு. சில சமயம் காமி, சில சமயம் குரோதி, சில சமயம் லோபி, சில சமயம் மோகி, எல்லாம் வந்து வந்து நமக்கு வந்து பர்சனாலிட்டி மாறிட்டே இருக்கு. எத்தனை பர்சனாலிட்டின்னு தெரியல. இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா பலவிதமா பரிணாமத்தை அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்ல, காரிய கரண ஸ்ரோத்த உன்னயந்தி. காரிய கரணம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காரியம் இந்த தேகம், கரணம்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட். இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உன்னயந்தி அப்படின்னா இதை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தோற்றுவிக்கின்றது. நமக்கு ஜென்மத்தை திரும்ப 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 இந்த தேகத்தை கொடுக்குது. இந்த கரணங்களை வந்து பாத்தீங்கன்னா விதவிதமான இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் கொடுத்து ஜென்மத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. உன்னயத்தினா ஜென்மத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கு. பரிணாமத்தை உண்டு பண்ணுது. சித்தம் வந்து பாத்தீங்கன்னா பரிணமிச்சுக்கிட்டே இருக்கு. கூட வந்து பாத்தீங்கன்னா மரண காலத்துக்கு அப்புறம் திரும்ப திரும்ப ஜென்மத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. தேகத்தை உற்பத்தி பண்ணுது. காரிய கரணம். காரிய கரணம்னா இந்த காரியம்னா தேகம், கரணம்னா இங்க இருக்க இந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், அந்த கரணம் 4. இதை எல்லாத்தையும் உண்டு பண்ணி காரியத்தையும் கரணத்தையும் உண்டு செய்வதாக ஜென்மத்தை கொடுப்பதா ஆகிறது. அப்ப பஞ்ச கிளேசங்கள் இதை எல்லாத்தையும் பண்ணுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா பரஸ்பர அனுகிரக தந்திரா பூத்வா கர்ம விபாகம் ச அபிநிர்ஹரந்தி இது. இது எல்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா கிளேசங்கள், கிளேசங்கள்ல இருந்து கர்மங்கள், கர்மத்தில இருந்து கர்ம பலன். 3 ஸ்டெப் போங்க. எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகம் வருது. ராகம் என்னது, கிளேசம் தானே. பஞ்ச கிளேசத்துல ராகம். எனக்கு இச்சப்பட்டதை அடையறதுக்காக நான் ஒரு கர்மா பண்றேன். அப்புறம் துவேஷத்தினால எனக்கு இது வேணாம் அப்படின்றதுக்காக அவாய்ட் பண்றதுக்காக ஒரு கர்மத்தை பண்றேன். அப்போ அந்த கர்மம் வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கு, புண்ணியம் பாப்பம். அந்த புண்ணிய பாப்பம் என்ன பண்ணும், ஜென்மத்தை கொடுக்கும். அந்த ஜென்மத்தை கொடுக்கறதுக்கு பேரு என்னது, அந்த ஜென்மத்தை கொடுக்கறதா கர்ம பலன், விபாகம்னு பேர். ஆயிடுச்சா? அப்ப கர்மத்தை பண்றோம். கர்மத்துக்கு காரணம் எதுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க, ராகத்வேஷம். ராகத்வேஷத்தினாலதான் உன்னை விரும்புறதுக்காக, விரும்பினதை அடையறதுக்காக கர்மம். வெறுக்கிறோம் துவேஷம், அதை அடையாம இருக்கிறதுக்காக கர்மம். விரும்பினதை அடையறதுக்கு, வெறுத்ததை அடையாம இருக்கிறதுக்கு, அவாய்ட் பண்றது. இதுதான் கர்மம் நடந்துகிட்டே இருக்கு. எனக்கு வெயில் பிடிக்கவே இல்லை. வெயில் பிடிக்கல அப்படின்னா என்ன பண்றது, ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். ஒரு 1.5 டன் ஏசி இருந்தால் நல்லா இருக்கும். நான் என்ன பண்றேன், ஒரு பேம்லெட்டில் ஒரு நல்ல டிசைன் பண்ணுங்க ஜி, இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கேட்கணும், பணம் கேட்கணும் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ், நான் ஒரு 1.5 டன் ஏசி வாங்கலான்னு இருக்கேன், ஒரு 50,000 ரூபாய் தேவைப்படுது, உங்களால் தெரிஞ்சவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. படிக்கிறதுக்கு தோஷம் வருமா, வாங்கிட்டேன் அப்படின்னு நான் கேட்டு வாங்கிட்டேன்னு வச்சுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த தோஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்மா அக்கௌண்ட்டில் போய் சேர்ந்துடும். அக்கௌண்ட்டில் போய் சேர்ந்து அது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஜென்மத்தில் என்ன பண்ணும், இந்த வாங்கினல்ல மவனே அனுபவம் பண்ணு அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோஷம் பரிகிரக தோஷம்னு பேர். அதுலேருந்து ஒரு துக்கம் எனக்கு சம்பவிக்கும். அப்போ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஆசைப்பட்டு என்ன பண்ண, சுகமாக இருக்கலான்னு ஆசைப்பட்டு வெயில வெறுத்து, எதை வெறுக்கிற, வெயில வெறுத்து ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருக்குது, தூக்க முடியல, சே என்ன வெயில் அடிக்குது, திருவண்ணாமலை வெயில் சகிக்க முடியல,
அப்படின்னு வெயில அவாய்ட் பண்றதுக்காக ஒரு கர்மா பண்றேன். அந்த கர்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு தோஷத்தை உண்டு பண்ணி ஒரு கர்ம பலனை கொடுக்கும். ஏதோ ஒரு ஜென்மத்துல தெரியவே தெரியாது பார்க்க போறோம். இப்ப நான் பேசுறதெல்லாம் பின்னாடி சூத்திரத்துல வரப்போகுது. 13வது சூத்திரத்துல இருந்து வரப்போகுது, 12வது சூத்திரத்துல இருந்து வரப்போகுது. எந்த கர்மா எப்போ முளைக்குன்னு தெரியாது. அப்ப கர்ம பலனுக்கு என்ன பேரு? விபாகம்னு பேரு. கர்ம பலன் விபாகம். அப்ப விருப்பு வெறுப்பு தான் ஒரு கர்மத்துக்கு காரணம். அந்த கர்மத்திலிருந்து கர்ம பலன். அந்த கர்ம பலன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த பஞ்ச கிளேஷம்னு சொல்லக்கூடிய அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷம், அபினிவேஷம். சில பேருக்கு அகங்காரம் இருக்கும் பாருங்க, நான் யாருன்னு காட்டுறேன் பாரு, அதுக்காக கர்மா பண்ணிட்டு இருப்பான். ஒருத்தர் சொன்னார் வந்து, என்ன மதிக்கவே மாட்டேன்றான் சாமி அவனும். அதனாலதான் நான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70-75 வயசுல ஒருத்தர் வந்து சொன்னார் என்கிட்ட வந்தார். ஒரு மாமா வந்தார், நல்ல 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 பர்சன், யாரும் தப்பான ஆட்கள்லாம் இல்லை. ஒரு 70 வயசு இருக்கும். பாண்டிச்சேரியில இருந்து ஒருத்தர் வந்தார், ஒரு மாமாவும் மாமியும் வந்தாங்க. வந்தோடனே ஒரு ஏதோ ஒரு நல்ல ஜாப்ல இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார். 75 வயசுல நல்ல நல்ல பொசிஷன்ல இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார். சரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சுவாமி? உங்க பாடத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்க, ரொம்ப நல்லது, கேட்டுட்டு இருங்க. அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது அவர் சொன்னார், நான் வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்காக எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்கேன். எக்ஸாமுக்கா? ஆமாம் சாமி, அது ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனி, அது இன்சூரன்ஸ் கம்பெனி. அந்த போஸ்டிங் வாங்குறதுக்கு எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன், தலையில கை வச்சாங்க, என்னங்க பண்றீங்க? 75 வயசுல பண்ண வேண்டிய காரியமா? எதுக்குங்க இதை பண்றீங்க? பன்பட்டர் ஜாமுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஆமா, பன்பட்டர் ஜாமுக்குலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சுவாமி, நல்லா சம்பாதிச்சு வச்சிருக்கேன். அப்போ எதுக்கு இந்த வயசுல போய் இதை எக்ஸாம் எழுதணும்? பக்கத்து வீட்டுக்காரன் மதிக்க மாட்டேன்றான் சாமி அப்படின்ட்டு. பக்கத்து வீட்டுக்காரன் மதிக்க மாட்டேன்றாங்க. என்னன்னா, காரை நான் நிப்பாட்டுறேன், என்னை வந்து பாத்தீங்கன்னா போ கிளவா அப்படின்ட்டான். என்ன ஓல்டு மேன், ஏன் இங்க கார் நிப்பாட்டுறேன்ட்டானா? ஆமா, ஓல்டு மேன் தானே சொல்லுவாங்க. ஓல்டு மேன் யங் மேன் தான் சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க இல்ல. அந்த ஓல்டு மேனு அவன் வந்து கூப்பிடுறானா பக்கத்து வீட்டுக்காரன், ஏ ஓல்டு மேன், என்ன காரை இங்க நிப்பாட்டுற அப்படின்னு கேட்கறானா. இவருக்கு வந்து அந்த ஈகோ வந்து பாத்தீங்கன்னா, என்ன போய் ஓல்டு மேன் சொல்லிட்டானே, நான் யாருன்னு காட்டுறேன். அப்ப என்ன, ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டா, ஒரு திரும்ப ஒரு நீங்க ஏதாவது ஒரு சிஓ, கம்பெனி சிஓ ஆயிட்டீங்கன்னா ஓல்டு மேன் சொல்லாம யங் மேனான்னு சொல்ல போறான். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த ஈகோ ரைஸ் ஆயிட்டு கண்ட கர்மத்தை பண்ணிட்டு இருப்போம். எனக்கு ஒரு சுவாமி தெரியும், அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல இருந்துட்டு இருக்கும்போது அந்த சுவாமி என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து பாத்தீங்கன்னா பிராமண சன்னியாசி. மேக்சிமம் நான் பிராமின் சன்னியாசிகளுக்கு பிராமின் சன்னியாசிகளை பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா இவங்களுக்கு கொஞ்சம் நல்ல உச்சரிப்புலாம் இருக்கும், நல்ல வேத மந்திரங்கள்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க, வேத மந்திரங்கள்லாம் சொல்லுவாங்க, சாந்தி மந்திரங்கள்லாம். நான் பிராமின் சாதுக்களுக்கு என்னன்னா, சாந்தியை ஒழுங்கா சொல்ல தெரியாது, சாவே வராது ஒழுங்கா, சங்கரனே சொல்ல மாட்டாங்க, சாந்தி சொல்ல மாட்டாங்க, நிறைய பேருக்கு உச்சரிப்பே வராது. அப்போ எப்பவுமே இந்த பிராமின் சன்னியாசிகளை பார்த்தா அவங்களாம் வேத மந்திரங்கள்லாம் இவ்வளவு நல்லா புத்திசாலித்தனமா சொல்றாங்க, நல்லா புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு ஒரு கோபம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த நான் பிராமின் சாதுக்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவர் மேல ஒரு அபாண்டமா ஒரு ஸ்திரீயோட கனெக்ஷன் பண்ணி என்ன பண்ணிவிட்டாங்கன்னா, அவருக்கும் அந்த ஸ்திரீக்கு சம்பந்தம் இருக்குன்னு போஸ்டர்லாம் அடிச்சு ஒட்டிட்டாங்க. இவருக்கு ரொம்ப ரொம்ப இதாகி போச்சு. என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, டாய், நான் என்னையா நீங்க வந்து பாத்தீங்கன்னா பண்ணுனீங்க, நான் யாருன்னு காட்டுறேன் பாரு அப்படின்னு இந்த அஸ்மிதான்னு சொல்றேன் பாத்தீங்களா, இது அஸ்மிதானா அகங்காரம். நான் யாருன்னு காட்டுறேன் பாருங்க அப்படின்னு வெளியில வந்து ஒர்க் பண்ணாரு பாருங்க, பெரிய ஒர்க் பண்ணி ஒரு பெரிய ஆசிரமத்தை கட்டிட்டாரு. பெரிய ஆசிரமத்தை கட்டிட்டாரு. அப்போ எந்த இடத்துல எல்லாம் கிரியேஷன் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் பின்னாடி என்ன இருக்கும்? ஒரு ஈகோ இருக்கும். நான் யாருன்னு காட்டுறேன் பாரு. நம்ம ஃபேமிலிலேயே அப்படித்தானே, யாராவது ரொம்ப நம்மளை அவமரியாதை பண்ணிட்டாங்கன்னா, நான் யாருன்னு காட்டுறேன் பாரு அப்படின்னு நம்ம ஏதாவது ஒரு பெரிய பிக் ஷாட் ஆகணும் அப்படின்னு நம்ம காரியம் பண்ணணும். நம்ம ரிலேட்டிவ்ஸ் மத்தியிலேயே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நேம் வரணுன்றதுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நல்லா பணம் சம்பாதிக்கணும், நான் யாருன்னு காட்டுறேன் பாரு அப்படின்னு. அப்போ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஈகோனால கர்மா பண்றது, இல்லைன்னா ராகத்தினால கர்மா பண்றது, துவேஷத்தினால கர்மா பண்றது, அதுக்கப்புறம் மரண பயத்தினால செக்யூரிட்டிக்காக வந்து என்ன பண்றோம், நல்ல பங்களா கட்டுறோம், நல்ல சிட்டியில வந்து பாத்தீங்கன்னா சேஃபான ஏரியால நல்ல பில்டிங் கட்டணும், அதுக்கு பணம் சம்பாதிக்கணும். அப்ப மரண பயம் நம்மளை என்ன பண்ணுது, மெதுவா இன்சூரன்ஸ் போட்டு வைக்கணும், நமக்கு வந்து வாழ்நாள்ல கடைசியில வந்து கஷ்டமே படக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய காரியம். அப்போ அஸ்மிதானால காரியம், ராகத்தினால காரியம், துவேஷத்தினால காரியம், அபினிவேஷன்ற மரண பயத்தினால காரியம். அந்த காரியம் எல்லாம் புண்ணியம் பாபம். அப்ப கிளேஷத்திலிருந்து வந்து கர்மா, கர்மாலிருந்து கர்ம பலன். புண்ணிய பாபத்தோட பலன் என்னது? ஜென்மம். அந்த ஜென்மத்துல நம்ம பண்ண புண்ணியமும் பாபமத்தையும் சுகமாவோ துக்கமாவோ அனுபவிக்க வேண்டியிருக்கும். அப்போ ஒண்ணுக்கு ஒண்ணு கிளேஷங்களும் இந்த கர்ம பலன்களும் பரஸ்பர அனுகிரக தந்திரா பூத்வா, ஒன்றுக்கொன்று அனுகிரகம் செய்யறதா.
கிளேசத்திலிருந்து கர்மா, கர்மால இருந்து வந்து பாத்தீங்கன்னா கர்ம பலன்ற ஜென்மம். அந்த ஜென்மத்துல நீங்க என்ன பண்றீங்க, புதுசா ஒரு கிளேசம், திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஜென்மத்திலிருந்து கிளேசம், ஜென்மம் தானே கர்ம பலன். அப்ப ஜென்மத்திலிருந்து கிளேசங்கள் உண்டாகும், கிளேசங்கள்ல இருந்து கர்ம பலனா இருக்கிற ஜென்மம் உண்டாகும். அப்ப எது முன்னாடி எது பின்னாடி தெரியாது. கிளேசத்தினால கர்மம் பண்ணி கர்ம பலனா இருக்கிற ஜென்மத்தை சம்பாதிச்சோம். அந்த ஜென்மத்துல இருந்துகிட்டு என்ன பண்றோம், கிளேசங்களை பண்ணிட்டு திரும்ப. அப்ப ஜென்மம் கிடைச்சதுனால கிளேசங்களா இல்ல கிளேசத்தினால ஜென்மமானு கேட்டீங்கன்னா, முட்டையில இருந்து கொஞ்சி வந்துச்சா, குஞ்சுல இருந்து முட்டை வந்துச்சா, கோழி குஞ்சுல இருந்து முட்டை வந்துச்சா, விதையில இருந்து விருட்சம் வந்துச்சா, விருட்சத்துல இருந்து விதை வந்துச்சா தெரியாது. பரஸ்பரம் ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா உபகாரம் பண்ணிக்கிறதா இருக்கின்றன. அவ்வாறு கர்ம விபாக்கம் அபிநிர்ஹரந்தி. அந்த அதாவது இந்த கர்மத்தோட இது வந்து என்னன்னா, கர்ம விபாக்கம்னா கர்ம பலன். அந்த கர்ம பலன் வந்து பாத்தீங்கன்னா ஜென்மத்தை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்ப கிளேசத்திலிருந்து கர்மம், கர்மத்திலிருந்து வந்து கர்ம பலனா இருக்கிற ஜென்மம், அந்த ஜென்மத்துல திரும்ப வந்து கிளேசம், கிளேசத்திலிருந்து கர்மம், கர்மத்திலிருந்து ஜென்மம், திரும்ப அந்த கர்ம பலன் கிடைக்குது, ஜென்மம். இப்படியே போயிட்டே சுத்திக்கிட்டே இருக்கும், சுத்திக்கிட்டே இந்த சம்சாரத்துல சுத்திக்கிட்டே இருக்கும். அப்ப ஜென்மத்துக்கு காரணம்னு எது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஜென்மத்துக்கு காரணம் எது, ஜென்மம்ன்றது கர்ம பலன் விபாகம். அதுக்கு காரணம் எது, கர்மம், புண்ணிய பாப கர்மம். புண்ணிய பாப கர்மத்துக்கு எது காரணம் அப்படின்னா பஞ்ச கிளேசங்கள். பஞ்ச கிளேசங்கள் இல்லைன்னா நம்மளால வந்து கர்மா பண்ணவே மாட்டோம். கர்மா பண்ணணும் அப்படின்னா புண்ணிய பாப்பம் வந்துடும். அந்த புண்ணிய பாப்பம் எதை கொடுக்கும், ஜென்மத்தை கொடுக்கும். அப்ப ஜென்மத்துக்கு காரணம் கர்மம், கர்மத்துக்கு காரணம் பஞ்ச கிளேசங்கள் அப்படின்னு இந்த சூத்திரத்துல முடிக்கும். மீதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம். நமஸ்காரம். புரியுதா புரியுதா புரியுதா? இந்த ரெண்டாவது இது ரொம்ப இனிமே ரொம்ப ஹெவியா இருக்கும், ரொம்ப லாஜிக்கா இருக்கும். அதனால பொறுமையா போயிட்டே வாங்க. உங்களுக்கு எல்லாம் வேதாந்தத்துல இது எல்லாம் வேதாந்தத்துல யூஸ் ஆகும். கிளேசங்கள்ன்ற வார்த்தை ரொம்ப ஈஸியா ஆச்சாரியார் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப கிளேசங்கள் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் பஞ்ச கிளேசங்கள் அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நமஸ்காரம்.